ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोहिणां निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमः। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम वरानने। श्रीरामचंद्र परब्रह्मणे नमः। வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 107. அகஸ்தியர் ஆதித்ய ஹிருதயத்தை ராமருக்கு உபதேசித்தல். அதன் பிறகு போரை பார்க்க வந்த தேவர்களோடு சேர்ந்து வந்த ரிஷியாகிய அகஸ்திய பகவான் ராவணன் முதலில் போரில் களைத்து மறுபடியும் போர் செய்யுமாறு ராமர் முன்பாக வந்து நின்றதையும் ஸ்ரீராமர் கவலை கொண்டிருப்பதையும் பார்த்து ஸ்ரீராமரை பார்த்து சொல்லலானார். ராமராமா, மகாபாகுவே, குழந்தாய், எதனால் எல்லா பகைவர்களையும் போரில் வெல்வாயோ அனாதியாய் இரகசியமான அதை கேட்பாயாக. ஆதித்ய ஹிருதயம் என்ற பெயரையுடையதும் புண்ணியமானதும் சத்துருக்களை எல்லோரையும் வெல்ல வல்லதும் வெற்றியையே கொடுப்பதும் குறையாத பயனை அளிப்பதும் பரம பாவனமானதும் மங்களங்களுக்கும் மங்களமானதும் எல்லா பாவங்களையும் நாசம் பண்ணுவதும் கவலையையும் நோயையும் அகற்றுவதும் வாழ்நாட்களை பெருக்குவதும் ஜெபிக்கக்கூடிய மந்திரங்களுக்குள் உத்தமமானதுமான இதை விருப்பமுள்ளவன் ஜெபிக்க கடவன். தேவாசுரர்களால் நமஸ்காரம் செய்யப்படுகின்றவரும் 1000 கிரணங்களுடன் நன்றாக உதயமாகி இருக்கின்றவரும் தமது ஒளியால் மற்ற ஒளிகளை மறைப்பவரும் ஒளியை கொடுக்கிறவரும் உலகங்களுக்கெல்லாம் ஈஸ்வரருமான சூரிய பகவானை பூஜை செய்க. தேஜஸ்வியான இவர் எல்லா தேவதைகளுக்கும் ஆத்மாவாக விளங்குகிறாரென்றோ. இவர் தேவர் கூட்டங்களின் வடிவமாயும் இருக்கின்ற ஜனங்கள் எல்லோரையும் தமது கிரணங்களினால் ரட்சிக்கின்றார். இவர்தான் பிரம்மா, இவர்தான் விஷ்ணு, சிவபெருமான், ஸ்கந்தன், நவ பிரஜாபதிகள், மகேந்திரன், குபேரன், காலன், யமன், சோமன், வருணன், பித்ருக்கள், வசுக்கள், சாத்தியர்கள், அஸ்வினி தேவதைகள், மருத்துக்கள், மனுக்கள், வாயு, அக்னி, ஜந்துக்களின் உயிர். இவரே பருவங்களை உண்டாக்குகின்ற பிரபாகரர். ஆதித்யர் என்றால் அதிதியின் புதல்வர் அல்லது சமஸ்த பூமிக்கும் தலைவர். இவரே சவிதா, ஜகத்தை உண்டாக்குபவர். இவரே சூரியர், ஜனங்களை தொழில் செய்யுமாறு ஏவுபவர். இவர் ககர், உலகத்தின் நன்மைக்காக ஆகாயத்தில் சஞ்சரிப்பவர். இவரே பூஷா, ஜகத்தை மழையால் போஷிப்பவர். கபஸ்திமான், கிரணங்களை உடையவர். ஸ்வர்ண சதிர்சர், பொன்னின் நிறமானவர். பானு, பிரகாசிப்பவர். ஹிரண்யரேதஸ், பொன்மயமான பிரம்மாண்டத்தை செய்தவர். திவாகரர், பகலை செய்பவர். ஹரிதஸ்வர், பச்சை நிற குதிரைகளை உடையவர். சஹசிரார்ச்சிஸ், 1000 கிரணங்களை உடையவர். சப்தசப்தி, சப்தம் என்ற குதிரையை உடையவர். மரீச்சிமான், பிரகாசத்தை உடையவர். திமிரோன்மதனஹா, இருளை பிளக்கும் கிரணங்கள் அமைந்தவர். சம்பு, சுகத்தை உண்டாக்குபவர். துவஷ்டா, சர்வசம்ஹார கர்த்தா. மார்த்தாண்டர், சர்வசம்ஹாரத்தில் அழிந்தவற்றை படைக்குமாறு மீண்டும் தோன்றியவர். ஹம்சுமான், பிரகாசிப்பவர். ஹிரண்யகர்பர், இந்த பிரம்மாண்டத்தின் நடுவில் விளங்குபவர். சிசிரர், தம்மை வணங்குபவர்களின் உள்ளத்தை குளிரச் செய்பவர். தபனர், வெயிலால் விளங்குபவர். பாஸ்கரர், ஒளியை உண்டாக்குபவர். ரவி, எல்லோராலும் ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டவர். அக்னிகர்பர், பகலில் அக்னியை தம்மிடம் வைத்துக் கொண்டிருப்பவர். அதிதி புத்திரர், அதிதியின் புதல்வர். சங்கர், சாயங்காலத்தில் சுயமாகவே தனிவை அடைபவர். சிசிரநாசனர், பனியை நாசம் பண்ணுபவர். வியோமநாதர், ஆகாயத்திற்கு மன்னவர். தமோபேதி, ராகுவை பிளப்பவர். ருக் யஜுஸ் சாமபாரகர், ருக் யஜுஸ் சாமம் என்னும் வேதங்களின் கரையை கண்டவர். கனவிருஷ்டி, பெருமழையை உண்டாக்குபவர். அபாமித்ரர், தண்ணீருக்கு நண்பர். விந்திய வீதி, விந்திய மலையை தட்சிணாயனத்தில் செல்லும் வழியாக கொள்பவர். பிளவங்கமர், புனை போல் ஆகாயமாகிற சமுத்திரத்தில் செல்பவர். ஆதபி, வெயிலை உடையவர். மண்டலி, வட்ட வடிவமானவர். அமிர்தயு, அடைந்தவரது பகைவர்களை நாசம் பண்ணுபவர். பிங்களர், உதய காலத்தில் பொன்னிறமானவர். சர்வதாபனர், மத்தியானத்தில் எல்லோரையும் எரிக்கின்றவர். கவி, எல்லா சாஸ்திரங்களையும் நடைபெறச் செய்பவர். விஸ்வர், இவ்வுலகத்தை நிர்வகிக்கிறவர்.
மகா தேஜஸ், பெரும் காந்தி பொருந்தியவர். ரக்தர், எல்லாரிடமும் அன்பு பாராட்டுபவர். சர்வ பவோத்பவர், எல்லோரது சம்சாரத்துக்கும் உற்பத்தி காரணர். நட்சத்திர கிரகராதிபர், நட்சத்திரங்கள், கிரகங்கள், தாரைகள் இவைகளுக்கெல்லாம் தலைவர். விஸ்வபாவனர், எல்லாவற்றையும் நிலைநிறுத்துபவர். தேஜசாம் தேஜஸ்வி, ஒளி பொருந்தின அக்னி முதலியவனற்றுக்குள் மிக்க ஒளி பொருந்தினவர். துவாதசாத்மாவே, இந்திரன், தாதா, பகன், பூஷா, மித்ரன், வருணன், அர்யமன், அர்ச்சிஸ், விவஸ்வான், துவஷ்டா, சவிதா, விஷ்ணு என்ற 12 மூர்த்திகளாக இருப்பவர். உமக்கு நமஸ்காரம். கிழக்கு மலையை உதிக்கும் இடமாக உடையவருக்கு நமஸ்காரம். மேற்கும் மலையை அஸ்தமிக்கும் இடமாக உடையவருக்கு நமஸ்காரம். ஜோதிஷுகளின் கூட்டங்களுக்கு மன்னவரான பகற்காலத்தின் அதிபதிக்கு நமஸ்காரம். ஜெயரும் உபாசகருக்கு வெற்றி கொடுப்பவரும் ஜெயபத்ரருமான வெற்றி, க்ஷேமம் இவைகளை அளிப்பவருமான ஹரியஸ்வருக்கு, பச்சை வருணமுள்ள குதிரைகளை உடையவருக்கு நமஸ்காரம். நமோ நமஹா. சஹசிராம்சோ நமோ நமஹா. 1000 கிரணங்களை உடையவரே நமஸ்காரம். ஆதித்யர்க்கு நமோ நமஹா. உக்ரரான வீரருக்கு நமஸ்காரம். உப்பாசியாதவர்களின் கொடுமையை காட்டுகின்ற, ஜனங்களை பல தொழிலில் மூட்டுகின்றவர்க்கு நமஸ்காரம். சாரங்கர்க்கு, வெகு வேகமாக ஆகாயத்தில் சஞ்சரிப்பவர்க்கு நமஸ்காரம். பத்ம பிரபோதர்க்கு, தாமரை மலர்களை எழுப்புகின்றவர்க்கு நமஸ்காரம். மார்த்தாண்டர்க்கு நமஸ்காரம். பிரம்மேசானாச்சுதேசரும், பிரம்மாவையும் சிவபெருமானையும் எல்லா ஆபத்துகளிலும் பாலனம் பண்ணுகிறவரும் சூரியருமான ஆதித்யவர்ச்சசும், ஆதித்ய ரூபமான காந்தியை உடையவரும் பாஸ்வானும், காந்தியை உடையவரும் சர்வபக்ஷருமான, எல்லாவற்றையும் அடிப்பவருமான ரௌத்ரபுஸ்ஸுக்கு, எல்லாவற்றையும் அடிக்கையில் கடுமையான வடிவத்தை உடையவருக்கு நமஸ்காரம். தமோக்னரும், இருளை போக்குபவரும், ஹிமக்னரும், பணியை போக்குபவரும், சத்ருக்னரும், தம்மை அடைந்தவரது பகைவரை அடிப்பவரும், அமிதாத்மாவும், அளவிடக்கூடாத சொரூபத்தை உடையவரும், கிருதக்னரும், நன்றியற்றவர்களை நாசம் செய்கின்றவரும், தேவருமான ஜோதிஷாம்பதிக்கு நமஸ்காரம். தப்தசாமி கராபரும், உருக்கிவிட்ட தங்கத்தின் நிறமாக விளங்குபவரும், வன்னியும், அக்னிரூபமாக நின்று ஹவிசை வகிப்பவரும், விஸ்வகர்மாவும், எல்லா ஜகத்துக்கும் கர்த்தாவும், தமோபிக்னரும், அஜ்ஞான இருளை பிளப்பவரும், ருச்சியுமான, ஒளிவடிவுமான லோகசாட்சிக்கு அந்தர்யாமியாய் இருத்தலால் ஜனங்களின் புண்ணிய பாவங்களுக்கு சாட்சியாயனவர்க்கு நமஸ்காரம். இந்த கடவுள் பிரளய காலத்தில் ஜகத்தை அழிக்கின்றார், அதையே மறுபடியும் உண்டாக்குகிறார். இவர் ரக்ஷகர். இவர்தாம் எல்லாவற்றையும் வற்ற அடிக்கிறார், எரித்து விடுகிறார், தமது கிரணங்களால் மழையை பொழிகிறார். இவர்தான் எல்லா பிராணிகளும் உறங்கும் பொழுது அந்தர்யாமியாக இருந்து விழித்திருக்கின்றார். இவர்தாம் அக்னிஹோத்திரம். அக்னிஹோத்திரம் செய்கின்றவர்களுக்கு பயனும் இவரே. வேதங்களும் யாகங்களும், யாகங்களின் பயனும், இன்னும் இவ்வுலகத்தில் நடக்கின்ற செயல்களும் எல்லாமும் இந்த சூரிய பகவானே. ராகவரே, எவன் ஒருவன் தான் ஆபத்தில் இருக்கும் போதும், கஷ்டப்படும் போதும், கடத்தற்கு அரிய வழியில் அகப்பட்டு கொண்டு விழிக்கும் போதும், மனத்திற்கு பயம் உண்டாகும் சமயங்களிலும் இந்த ஆதித்ய ஹிருதய மந்திரத்தை ஓதுகின்றானோ அவன் ஒருபொழுதும் வருத்தமடைய மாட்டான். ஒரே மனதுடன் இருந்து கொண்டு தேவர்களுக்கு தேவராய் இருக்கின்ற இந்த ஜெகத்பதியான சூரிய பகவானை பூஜை செய்யுங்கள். ஆதித்ய ஹிருதயம் என்ற இம்மந்திரத்தை 3 தரம் ஜபம் செய்க. போரில் வெற்றி பெறுவாய். மகாபாகுவே, இந்த க்ஷணமே ராவணனை வெல்வாய் என்று இவ்வாறு சொல்லிவிட்டு அப்போது அந்த அகஸ்திய மகாமுனிவர் தாம் வந்த வழியே திரும்பி போனார். வெகு பராக்கிரமசாலியான ஸ்ரீராமர் இதை கேட்டு அப்போது துயரமற்றவரானார். ஐம்பொறியை அடக்கின வீரரான ராகவர் சூரிய தேவரை பார்த்து ஜபம் பண்ணி 3 தரம் ஆச்சமனம் செய்துவிட்டு ஆனந்தமடைந்தவராய் வில்லை கையிலேந்தி மனோதைரியம் கொண்டு நின்றார். அப்போது ராமர் ராவணனை கண்ணுற்று வெகு உற்சாகம் கொண்ட உள்ளத்தோடு போரிடுமாறு வந்தார். எல்லா பெருமுயற்சியாலும் அந்த அரக்கனை வதைக்க வேண்டுமென்று உறுதி கொண்டார். பிறகு சூரிய பகவான் மிகுதியாக மயிர்கூச்செறிய ஸ்ரீராமரை பார்த்து மகிழ்ந்த மனமுடையவராய் அரக்க மன்னவனது நாசத்தை அனுகிரகித்து தேவதைகளின் மத்தியில் இருந்து கொண்டு ஸ்ரீராமரை நோக்கி ராவண வதத்தின் பொருட்டு விரைக என்ற வார்த்தையை கூறினார். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 108. ராவணனுக்கு அபசகுணங்கள் நேர்தல். அதன் பிறகு சத்துருக்களுடைய சேனையை நாசம் பண்ணத்தக்கதும், கந்தர்வ நகரம் போன்றதும், ஓங்கின துவஜம் பறக்கப்பெற்றதும், பொன்னணிகளால் அலங்கரிக்கப்பெற்ற சிறந்த குதிரைகள் பூட்டியுள்ளதும், போரிடுவதற்கு உரிய எல்லா கருவிகளும் நிரம்பினதும், கொடிகளை நாற்புறத்திலும் மலையாகப் பெற்றதும், ஆகாயத்தை விழுங்குவது போல் காண்பதும்,
பூமியை எதிரொலி ஒலிக்கச் செய்வதும் தனது சேனைக்கு சந்தோஷம் விளைவிப்பதுமான ராவணனுடைய ரதத்தை சாரதியானவன் வெகு உற்சாகத்தோடு வேகமாக செலுத்தி வந்தான். அவ்வாறு எதிரொலி உண்டாக்குமாறு அதிக சப்தத்தோடு ஓடி வந்த ராவணனுடைய அந்த ரதத்தை ஸ்ரீராமர் பார்த்தார். கருப்பு குதிரைகள் பூட்டப்பட்டும் உக்ரமான காந்தியுடன் விளங்கிக் கொண்டும் மின்னல் போன்ற கொடிகளால் சோதித்துக் கொண்டும் இந்திராயுதத்திற்கு ஒப்பான பலவித ஆயுதங்களால் நிரம்பியும் மேகமானது மழையை பொழிவது போல் சரங்களை பொழிந்து கொண்டும் மேகத்திற்கு ஒப்பாயும் உள்ள சத்ருவின் ரதம் வருவதைக் கண்டு வஜ்ராயுதத்தால் அடிக்கப்பட்டு பிளப்புண்ட மலையின் சப்தத்திற்கு ஒப்பான சப்தம் உண்டாகுமாறு ஸ்ரீராமர் பாலச்சந்திரன் வடிவமாக வளைத்துள்ள தமது கோதண்டத்தை டங்காரம் செய்து இந்திர பகவானுடைய சாரதியாகிய மாதலியை பார்த்து பின்வருமாறு சொல்லலானார். மாதலியே, சத்ருவின் ரதம் வேகமாக வருகிறது. வெகு வேகமாக திரும்பி வருகின்ற ராவணனது ரதம் அப்பிரதட்சமாக வருவதால் போரில் தன்னைத்தானே வதைத்துக் கொள்வதற்கே அந்த ராவணன் எண்ணம் கொண்டிருப்பதாக காணப்படுகிறது. ஆகையால் நீ இப்பொழுது கொஞ்சமேலும் குழப்பமில்லாமல் சத்ருவின் ரதத்தை எதிர்கொள். மிகுதியாக கிளம்பியிருக்கும் மேகத்தை வாயுவானது கலைப்பது போல் நான் ராவணனை நாசம் பண்ண விரும்புகிறேன். நீ எளிமையில்லாமலும் மனம் குழம்பாமலும் உள்ளத்தையும் பார்வையையும் ஒரே நிதானமாக வைத்துக் கொண்டும் கடிவாளத்தை சரிவர கைப்பற்றியும் வெகு வேகமாக இந்த ரதத்தை ஓட்டு. தேவேந்திரனுடைய ரதத்தை ஓட்டுகின்ற உனக்கு நான் ஓட்டும் வகையை உபதேசிக்க வேண்டியதில்லையே. ஆயினும் போரிடுவதற்கு மனம் கொண்டிருக்கும் நான் உனக்கு ரதத்தை செலுத்தும் வகையை நினைவு மூட்டுகிறேனே அல்லாது உனக்கு கற்றுக் கொடுக்க இவ்வாறு சொல்லவில்லை என்றார். தேவேந்திரனுக்கு சாரத்தியம் பண்ணி தேர்ச்சி அடைந்திருந்த அந்த மாதலியும் ஸ்ரீராமர் சொன்னதை கேட்டு சந்தோஷமடைந்து அந்த ரதத்தை ஓட்டினான். அவன் ராவணனுடைய ரதத்தை தன் ரதத்திற்கு இடப்பக்கத்தில் செல்லச் செய்து தனது ரதத்தின் சக்கரத்தினால் உண்டாகும் தூளியால் ராவணனை மறைத்தான். அப்பொழுது வெகு கோபம் கொண்ட ராவணன் சிவந்து மலர்ந்த கண்களை உடையவனாகி தனக்கெதிரில் வந்த ஸ்ரீராமரை பாணங்களினால் பிளக்கலானான். தம்மை ராவணன் எதிர்த்ததைக் கண்டு வெகு ரோஷம் கொண்ட மகா பராக்கிரமசாலியான ராமர் கோபத்தினால் தைரியமடைந்து அப்போர்க்களத்தில் வெகு வேகத்தோடு கூடின தேவேந்திரனது வில்லையும் சூரியனுடைய கிரணங்களுக்கு ஒப்பான காந்தி பொருந்தின பானங்களையும் கைப்பற்றினார். அப்போது பரஸ்பரம் விரோதம் கொண்டு சண்டை செய்கின்ற கொழுத்த சிங்கங்கள் இரண்டிற்கு நேர்ந்த சண்டை போல ஒருவரை ஒருவர் வதைக்க கருதி போர் புரிந்த அந்த இருவருக்கும் பெரும் போர் உண்டாயிற்று. அப்போது ராவணனது நாசத்தை விரும்பின தேவர்களும் கந்தர்வர்களும் சித்தர்களும் பரம ரிஷிகளும் 2 ரதங்களின் மூலமாக நடந்த அப்போரின் வேடிக்கையை பார்க்க அவ்விடம் வந்து சேர்ந்தார்கள். அச்சமயத்தில் மயிர்கூச்செறியும்படி பயங்கரமான அபசகுணங்கள் பல ராவணனுடைய நாசத்தையும் ஸ்ரீராமருடைய வெற்றியையும் வெளிக்காட்டிக் கொண்டு தோன்றலாயின. ராவணனுடைய தேரின் மேல் மழை கடவுள் இரத்த மழை பொழிந்தான். சுழல் காற்றுக்கள் அப்பிரதட்சிணமாக கடுமையோடு வீசின. ஆகாயத்தில் வட்டமிட்டுக் கொண்டு தோன்றின பெரும் கழுகு கூட்டங்கள் ராவணனுடைய தேர் சென்ற இடமெல்லாம் அதை தொடர்ந்து சென்று கொண்டிருந்தன. ஜபா புஷ்பத்தின் நிறத்திற்கு ஒப்பான சந்தியால் லங்கை மாநகர் மூடப்படவே லங்கா பூமியானது பகற்காலத்திலும் நெருப்பால் எரிக்கப்படுவது போல் விளங்கிற்று. இடிமுழக்கத்தோடு கூடின கொல்லிக்கட்டைகள் ராவணனுக்கு தீமை உண்டாக்குவதை வெளிக்காட்டிக் கொண்டும் அரக்கர்களுக்கு துயரத்தை உண்டாக்கிக் கொண்டும் பெரும் சப்தத்தோடு விழலாயின. ராவணன் எங்கு சஞ்சரித்தானோ அங்கு பூமி அசையலாயிற்று. போரில் ஆயுதங்களை கொண்டு புடைக்கின்ற அரக்கர்களின் கைகளெல்லாம் பிடிப்பு உண்டானார் போல் ஸ்தம்பித்து நின்றன. மலையின் மேல் பலவகை தாதுக்கள் காணப்படுவது போல் தாமிர நிறமும் கருப்பும் வெளுப்புமான சூரிய கிரணங்கள் ராவணனுடைய மேனியில் விழுபவைகளாய் காணலாயின. நெருப்பை வாய்களால் கக்கிக் கொண்டு கழுகுகளால் தொடரப்பட்ட நரிகள் ராவணனுடைய முகத்தை நோக்கி வெகு அபசுகுணமாக ஊளையிடலாயின. அப்போர்க்களத்தில் ராவணனது கண்களில் தூசியை அடித்து பார்வையை விளங்காமல் செய்து கொண்டு எதிர்முகமாக காற்று வீசிற்று. அவனது சேனையில் பல பக்கங்களிலும் ஆகாயத்தில் மேகங்கள் இல்லாமல் இருக்கும்போதே காதால் கேட்க முடியாத பயங்கரமான சப்தத்தோடு இடிகள் விழலாயிற்று. எல்லா பெரும் திசைகளும் மூளை திசைகளும் இருளால் மூடப்பட்டன. மிக்க மண்மாரியால் ஆகாயமும் காண முடியாதவாறு ஆயிற்று. நூற்றுக்கணக்கான பெண்கிளிகள் பயங்கரமாக சண்டை செய்து வெகு பரிதாபமாக கதறி பயங்கரமாக அந்த ராவணனது ரதத்தின் மேல் விழலாயின. ராவணனுடைய தேர்குதிரைகள் பின்புறங்களிலிருந்து நெருப்பு பொறிகளையும் கண்களிலிருந்து கண்ணீரையும் இவ்வாறு அவை நெருப்பையும் நீரையும் ஒரே நிகராக வெளியிட்டன. இவ்வாறு பயங்கரமான கொடிய பல அபசகுணங்கள் ராவண விநாசம் நெருங்கிவிட்டதென்பதை வெளிக்காட்டத் தொடங்கின.
ராமருக்கோ எல்லா பக்கங்களிலும் பலவகை நற்சகுணங்கள் அழகாய் மங்களகரமாய் தோன்றி அவருடைய வெற்றியை நன்றாக வெளிப்படுத்தின. அவ்வாறு தமது வெற்றியை காட்டிக்கொண்டு பலவகை நன்னிமித்தங்கள் தோன்றினதை ஸ்ரீராமர் கண்டு வெகு சந்தோஷமடைந்து ராவணன் மாண்டான் என்றே கருதினார். நிமித்தங்களை நன்கு உணர்ந்த ஸ்ரீராமர் முனைமுகத்தில் தமக்கு நன்னிமித்தங்கள் தோன்றினதை கண்டு மனம் கழித்து மிக்க இன்பமடைந்து போரில் மிக்க பராக்கிரமத்தை காட்டலானார். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 109. ஸ்ரீராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த கொடிய போர். அதன் பிறகு ஸ்ரீராமருக்கும் ராவணனுக்கும் உலகங்கள் எல்லாவற்றுக்கும் அச்சத்தை உண்டாக்குவதும் அவர்களது 2 ரதங்களினால் செய்யப்பட்டதுமான வெகு கொடிய பெரும்போர் தோன்றிற்று. அப்போது அரக்கசேனையும் வானரசேனையும் கைகளில் ஆயுதங்களை வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்யாது நின்றன. வெகு பலசாலிகளான ஸ்ரீராமர் ராவணன் என்னும் இந்த இருவரும் அவ்வாறு போரிடுவதை பார்த்து எல்லோரும் தங்களது மனம் முழுமையும் அப்போரில் வைத்தவர்களாய் திகைத்து நின்றார்கள். அந்த அரக்கர்களும் வானரர்களும் பற்பல ஆயுதங்களை கைகளில் பிடித்தபடியே அப்பெரும்போரை பார்த்து திகைத்து நின்றார்களே அன்றி அருகில் இருக்கின்ற மாற்றானை பார்த்து போர் புரிய விருப்பம் கொள்ளவில்லை. ராட்சச சேனை மலர்ந்த கண்களால் ராவணனை பார்த்து கொண்டும் வானரசேனை மலர்ந்த கண்களால் ஸ்ரீராமரை பார்த்து கொண்டும் திகைத்தனவாய் சித்திரத்தில் எழுதின சைன்யம் போல் அசைவற்று நின்றன. அப்போது ஸ்ரீராமர் ராவணன் என்ற அந்த இருவரும் அப்போர்க்களத்தில் தோன்றின பல நிமித்தங்களை பார்த்து நிலை நின்ற கோபத்தோடு மிக்க உறுதியோடு சிறிதும் அஞ்சாமல் யுத்தம் செய்யலானார்கள். ஸ்ரீராமர் தான் அவசியம் வெற்றியை அடைய வேண்டுமென்றும் ராவணன் தான் மடிந்து போக வேண்டியது நிச்சயம் என்றும் உறுதி கொண்டவர்களாய் அவ்விருவரும் தங்கள் முழு வல்லமையும் அந்த யுத்தத்தில் காட்டலானார்கள். பிறகு வீரனான ராவணன் வெகு கோபத்தோடு பானங்களை தொடுத்து ஸ்ரீராமருடைய ரதத்தின் மேலிருந்த கொடியை நோக்கி விடுத்தான். அந்த அம்புகள் இந்திர பகவானுடைய கொடியை நெருங்க முடியாமல் அந்த ரதத்தை அணுகின மாத்திரத்தில் அந்த ரதத்தின் மகிமையால் தடுக்கப்பட்டு பூமியில் விழுந்தன. பிறகு வீரராகிய ஸ்ரீராமர் மிகவும் சினந்து ராவணன் செய்ததற்கு பதில் செய்யுமாறு மனதினால் கருதி ராவணனுடைய துவஜத்தை நோக்கி பெரும் பாம்பு போல அணுக முடியாததும் காந்தியால் மின்னுகிறதுமான கூர்மையுள்ள பானத்தை விடுத்தார். அப்பானம் ராவணனுடைய துவஜத்தை வெட்டிவிட்டு பூமியில் பாய்ந்தது. ராவணனுடைய துவஜமும் பூமியில் விழுந்தது. வெகு பலசாலியான ராவணன் தனது தேர் துவஜம் நாசமானதை நோக்கி அவமானத்தை சகிக்க முடியாமல் கோபத்தால் கொதிக்கலானான். அந்த ராவணன் பெரும் சினம் கொண்டு அம்பு மழையை மிகுதியாக பொழிபவனாய் கூரான பானங்களால் ஸ்ரீராமருடைய தேர் குதிரைகளை பிளக்க பார்த்தான். அப்புறவிகள் அவ்வாறு அடிக்கப்பட்ட போதிலும் கொஞ்சமேனும் கலங்காமலும் குழப்பமடையாமலும் தாமரை தண்டுகளால் அடிக்கப்பட்டது போல் சொஸ்தமான மனதோடு இருந்தன. ராவணன் அந்த குதிரைகள் அப்போது மனக்குழப்பமின்றி நின்றதைக் கண்டு கடுஞ்சினமடைந்து மறுபடியும் அவைகளை மேல் சரமாடி பொழியலானான். அன்றியும் அவன் அந்த புறவிகளின் மேல் கதைகள், உழலைத்தடிகள், சக்கராயுதங்கள், உலக்கைகள், மலைச்சிகரங்கள், மரங்கள், சூலங்கள், கோடாரிகள் என்ற இவைகளையெல்லாம் விடுத்தான். இவ்வாறு அச்சமுண்டாக்குவதும் கொடியதும் கடும் பேரொளியை எதிரொலியாக கொண்டதுமான படைக்கல மழையை ராவணன் தனது மாயாசக்தியால் பொழியலானான். அவ்வாறு பலபடியாக பொழிந்த படைக்கலங்கள் கோபம் கொண்ட ஸ்ரீராமருடைய பானங்களால் விளக்கப்பட்டனவாய் அந்த ராமருடைய ரதத்தை விட்டு வானர சேனையின் மேல் விழுந்தன. பின்னும் அந்த தசகிரீவன் உற்சாகம் குறையாமல் ஆயிரக்கணக்கான பானங்களை கலங்காத மனதோடு இடைவிடாது பொழியலானான். அதனால் ஆகாயமும் இடைவெளியற்றதாயிற்று. பிறகு அவ்வண்ணம் போரில் ஊக்கத்துடன் மகிழ்கின்ற அந்த ராவணனை கண்டு ஸ்ரீராமர் புன்னகை செய்பவர் போல் ஆயாசமின்றி கூரான பானங்களை தமது வில்லில் தொடுத்து நூற்றுக்கணக்காகவும் ஆயிரக்கணக்காகவும் விடுக்கலானார். அதை பார்த்து ராவணன் தனது பானங்களால் ஆகாயத்தை இடைவெளியற்றதாகச் செய்தான். அவ்வாறு அவ்விரு போர் வீரர்களும் விடுத்த பானங்களால் விளங்கின ஆகாயம் அம்புகளால் கட்டப்பட்ட 2வது ஆகாசம் போல் காணலாயிற்று. அப்போது விடுக்கப்பட்ட அம்பானது இலக்கு தவறியதாக வேணும், குறித்த அளவை விட மிகுதியை பிளப்பதாக வேணும், இலக்கில் சார்ந்து பயனற்றதாக வேணும் ஆகவில்லை. அப்போர்க்களத்தில் ஸ்ரீராம ராவணர்கள் அவ்வாறு பிரயோகித்துக் கொண்ட பானங்கள் ஒன்றை மற்றொன்று அடித்துக் கொண்டு பூமியில் விழுந்தன. அந்த இருவரும் இடமும் வலமுமாக அம்புகளை சொரியலானார்கள். அவ்விருவருமே தமது அம்பு கூட்டங்களால் ஆகாயத்தை மூச்சும் விடவொட்டாது செய்தனர். ஒருவர் செய்த கொடுமைக்கு பதில் செய்து கொண்டு போர் புரிந்த அவ்விருவரும் ஒருவரது தேர் குதிரைகளை மற்றொருவராக, ராமரது குதிரைகளை ராவணனும் ராவணனது குதிரைகளை ராமரும் ஹிம்சிக்கலானார்கள். அவ்விருவரும் வெகு கோபத்தோடு இவ்வாறு ஆச்சரியமாக போர் புரிந்தனர். ஒரு முகூர்த்த காலம் அவ்விருவருக்கும் நெருக்கமாகவும் பார்ப்பவர் மயிர்கூச்செறியுமாறும் பெரும் போர் நிகழ்ந்தது.
மகாபலம் பொருந்தினவர்களான ராமர், ராவணன் என்ற அந்த இருவரும் கூரான பாணங்களால் யுத்தம் பண்ணினார்கள். ஆனால் அரக்க மன்னவனான ராவணன் தனது துவஜம் வீழ்த்தப்பட்டதனால் ராமர் மீது மிக்க கடுஞ்சினம் கொண்டிருந்தான். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 110. ராமர் ராவணனுடைய தலையை அறுத்தல். அப்போது ஸ்ரீராமரும் ராவணனும் போர் புரிகின்றதை பார்த்து எல்லா பிராணிகளும் ஆச்சரியமடைந்த மனதோடு பார்த்தன. சிறந்த தேரிலேறி போர் செய்கின்ற அந்த இரு வீரர்களும் அவ்விரண்டு ரதங்களினாலும் மண்டலகதியையும் நேராக முடுகிச் செல்வதையும் மாற்றானை அணுகுவதும் விலகுவதுமாக செல்வதையும் தங்களது சாரதிகளின் வல்லமையால் இவ்வாறு பல கதிகளை காண்பித்துக் கொண்டு ஒருவர் மீது ஒருவர் சினந்து எதிர்த்து ஒருவரை ஒருவர் வதைக்க கருதி பீடிப்பவர்களாய் பார்ப்பதற்கு வெகு பயங்கர ரூபமுள்ளவர்களாக காணப்பட்டார்கள். ராவணனை ராமரும் ராமரை ராவணனும் ஹிம்சிப்பவர்களாய் ஒருவரை ஒருவர் அணுகி நிற்பதும் ஒருவரை ஒருவர் விட்டு விலகி நிற்பதுமாக இவ்வாறு விரைவான கதியை மேற்கொண்டனர். பானங்களை விடுத்துக்கொண்டு போர் புரிந்த அந்த இரண்டு வீரர்களின் உத்தமமான ரதங்களும் அப்போர்க்களத்தில் மழை பொழிகின்ற மேகங்கள் இரண்டு போல் சஞ்சரித்தன. அப்போர்க்களத்தில் அவர்கள் இருவரும் அவ்வாறு பல வகையான போர்க்கை காட்டி மீண்டு ஒருவருக்கொருவர் எதிர்முகமான நிற்கலானார்கள். அவ்விருவரும் அவ்வாறு நின்றபொழுது ஒரு தேரின் நுகத்தடியோடு மற்றொரு தேரின் நுகத்தடியும் குதிரைகளின் முகங்களோடு குதிரைகளின் முகங்களும் கொடிகளுடன் கொடிகளும் இடித்துக் கொண்டன. அப்போது ஸ்ரீராமர் கூர்மையாக எரிகின்ற 4 பானங்களை விடுத்து ராவணனுடைய 4 குதிரைகளை பின்னடையச் செய்தார். அவ்வரக்கன் ஸ்ரீராமர் தன் குதிரைகளை பின்னே போகச் செய்ததை பார்த்து பெரும் சினமடைந்து கூரான பானங்களை ராகவர் மேல் பொடியலானார். வெகு பலசாலியான ராவணனால் அவ்வாறு அடிக்கப்பட்ட போதிலும் ஸ்ரீராமர் கொஞ்சமேனும் வருத்தமடையவில்லை. அவைகளை ஒரு பொருட்டாக எண்ணவும் இல்லை. அப்போது ராவணன் இந்திரனுடைய சாரதியாகிய மாதலியின் மேல் வஜ்ராயுதத்திற்கு ஒப்பான பல பானங்களை விடுத்தான். வெகுமேகமாக மாதலியின் சரீரத்தில் விழுந்த அந்த அம்புகள் அவனுக்கு கொஞ்சமேனும் மூர்ச்சையாவது வருத்தத்தையாவது உண்டாக்கவில்லை. ஸ்ரீராமர் மாதலியின் மேல் அம்புகள் விழுந்ததை பார்த்து அவைகள் தம்மேல் விழுந்த அம்புகளுக்கும் மேலாக நினைந்து வெகு கோபம் கொண்டு அந்த ராவணனை தனது பானங்கள் என்ற வலையால் முகம் மாறும்படி செய்தார். அன்றியும் அந்த ராகவர் தன் சத்ருவின் ரதத்தின் மேல் 20, 30, 60, 100, 1000 என்ற கணக்காக பானங்களை விடுக்கலானார். அரக்கர் வேந்தனான ராவணனும் கோபத்தால் சீறி தனது ரதத்தில் இருந்தபடியே கதை, இரும்புலக்கு என்ற இவைகளை கணக்கின்றி சொரிந்து ஸ்ரீராமரை வருத்தினான். அப்போது பார்ப்பவர்களின் மனம் மயிர்கூச்செறியும்படி நெருக்கமான பெரும்போர் நடக்கலாயிற்று. கதைகள், இருப்புலக்கைகள், உழலைத்தடிகள் என்ற இவைகளின் சப்தத்தாலும் கூர்முனைகளோடு கூடின அம்புகளின் வீழ்ச்சியாலும் 7 கடல்களும் குழம்பின. 7 கடல்களும் குழம்பவே பாதாள லோகத்தில் வசித்துக் கொண்டிருந்த பன்னகர்களும் ஆயிரக்கணக்கான தானவர்களும் வருந்தலானார்கள். மலைகள், தோப்புகள், காடுகள் என்ற இவற்றால் நிரம்பின பூமி முழுவதும் அசைந்தது. சூரிய பகவான் ஒளியற்றவனானான். காற்றும் வீசவில்லை. பிறகு தேவர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், மகர்ஷிகள், கிண்ணறர்கள், மகோரகர்கள் என்ற யாவரும் கவலை அடைந்தார்கள். பசுக்களுக்கும் அந்தணர்களுக்கும் கேமம் உண்டாகுக, உலகங்கள் அழிவின்றி நிலை நிற்பனவாகுக. இப்போரில் அரக்க மண்டவனான ராவணனை ஸ்ரீராமர் வெல்லட்டும் என்று ஜெபித்துக் கொண்டு தேவர்கள் முனிவர்களின் கூட்டங்களுடன் பயங்கரமாக மயிர்கூச்செறியும்படி ராமருக்கும் ராவணனுக்கும் நடந்த அப்பெரும்போரை பார்த்தார்கள். கந்தர்வர்களின் கூட்டமும் அப்சரசுகளின் கூட்டமும் நிகரற்ற அப்போரை பார்த்து ஆகாயம் ஆகாயத்தின் வடிவையே உடையது, சமுத்திரம் சமுத்திரத்தையே உபமானமாக கொண்டது. அதுபோலவே ஸ்ரீராமருக்கும் ராவணனுக்கும் நடக்கும் போரானது ஸ்ரீராமருக்கும் ராவணனுக்கும் நடக்கும் போரையே போலும் என்று இவ்வண்ணம் பேசிக்கொண்டு ராமராவணர்கள் செல்லும் அப்போரை பார்க்கலானார்கள். அப்போது மகாபாகுவும் ரகுவம்சத்தின் கீர்த்தியை வளர்க்க வந்தவருமான ஸ்ரீராமர் வெகு கோபம் கொண்டவராய் சர்ப்பத்திற்கு ஒப்பான கத்திமுனை அம்பை கோதண்டத்தில் தொடுத்து அதை விடுத்து வெகு அழகாய் குண்டலம் அணிந்து விளங்குகின்ற ராவணனுடைய தலையை வெட்டினார். அத்தலையும் இம்மூலகத்தாரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே பூமியில் விழுந்தது. ஆனால் அத்தலை போல மற்றொரு தலை ராவணனுக்கு உடனே உண்டாயிற்று. ஆயுத பயிற்சியில் வெகு சுறுசுறுப்புள்ள ஸ்ரீராமர் அத்தலையை சடதியில் கூரான பானங்களை விடுத்து வெட்டி எறிந்தார். அந்த 2வது தலை வெட்டுண்ட மறு நிமிஷத்தில் மற்றொரு தலை தோன்றிற்று. அதையும் இடிக்கு ஒப்பான பானத்தால் ஸ்ரீராமர் வெட்டினார். இவ்வாறு ஒரே மாதிரியாக விளங்கின 100 தலைகளை ஸ்ரீராமர் அவ்வப்போது வெட்டித் தள்ளியும் ராவணனுடைய அந்திம காலத்திற்கு ஓர் எல்லையும் ஏற்படவில்லை. அப்போது அஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அறிந்த வீரரும் கௌசல்யின் மகிழ்ச்சியை வளர்க்க பிறந்தவருமான ஸ்ரீராமர் தம்மிடம் பலவகை பானங்கள் இருந்தும் பின்வருமாறு ஆலோசிக்கலானார். எந்த அம்புகளால் மாரீசன் மாய்ந்தானோ,
எந்த அம்புகளால் கரண், தூஷணன் என்னும் இவர்கள் மடிந்தார்களோ, எந்த அம்புகளால் கிரௌஞ்சாவனத்தில் விராதனும் தண்டகாரண்யத்தில் கபந்தனும் உயிரிழந்தார்களோ, எவ்வாறு எனக்கு பலமுறையான அம்புகள் போரில் நம்புதலை உண்டாக்கினவோ, இப்போது ராவணனை கொல்லாமல் ஒளிமழுங்கி இருப்பதற்கு காரணம் என்ன என்று இவ்வாறு சிந்தையில் மூழ்கியும் ஸ்ரீராமர் அப்போரில் ஜாகிரதையாக இருந்தார். அப்போது ராவணனது மார்பை நோக்கி ஸ்ரீராமர் சரமாரி பொழிந்தார். அரக்கர் தலைவனான ராவணனும் தனது ரதத்தில் இருந்தபடியே வெகு கோபம் கொண்டவனாய் கதை, இரும்புலக்கை என்ற இவைகளை வீசி எறிந்து ராமரை ஹிம்சிக்கலானான். அப்போது ஆகாயத்திலும் பூமியிலும் திரிகூடமலையின் சிகரத்திலும் அவ்விருவருக்கும் மயிர்கூச்செறியும்படி மிகவும் பயங்கரமான யுத்தம் மும்முரமாக நடக்கலாயிற்று. தேவர்கள், தானவர்கள், யக்ஷர்கள், பிசாச்சர்கள், உரகர்கள், ராட்சசர்கள் என்னும் இவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அன்றிரவு முடிய அப்பெரும்போர் நடந்தது. ராமர், ராவணன் என்ற இருவருக்கும் போர் பகலிலும் இரவிலும் முகூர்த்த காலத்திலும் ஒரு நிமிஷமேனும் ஓய்வில்லாமல் நடந்தது. அவ்வண்ணம் நடந்த போரில் ஸ்ரீராமர், ராவணன் என்ற இருவருக்குள் ஸ்ரீராமருக்கு வெற்றி இன்னும் கைகூடாமல் இருந்ததை மகானான தேவேந்திர சாரதி பார்த்து போர் செய்வதில் முனைந்திருந்த ராகவரை நோக்கி ஒரு சொல்லை சொல்லலானான். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 111. ராவண வதை. அப்போது மாதலியானவன் ஸ்ரீராமருக்கு நினைப்பு மூட்டலானான். வீரரே, தாங்கள் பிரம்மாஸ்திரத்தை உணராதவர் போல் இந்த ராவணன் ஓர் அஸ்திரத்தை பிரயோகிக்க அதற்கு மாறான அஸ்திரத்தை மாத்திரம் ஏன் பிரயோகிக்கின்றீர்கள்? பிரபுவே, அந்த ராவணனை வதைக்கும் பொருட்டு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகியுங்கள். தேவர்கள் கூறின விநாச காலம் இப்பொழுது இவனுக்கு வந்துவிட்டது என்றான். முக்காலங்களையும் அறிந்த அகஸ்திய மகரிஷி தமக்கு முன்பு கொடுத்ததும் ஒப்பற்ற காந்தியுடன் விளங்குகின்ற பிரம்மதேவர் இந்திர பகவானுக்காக முன்பு உண்டாக்கி இம்மூலகங்களையும் வெல்ல விரும்பின அந்த தேவேந்திரனுக்கு முதலாக அளித்ததும், தனது இரவுகளில் வாயு பகவானையும் முனையில் அக்னி சூரியர்களையும் கொண்டதும், தனது உடல் ஆகாயமயமானதும், தமது பெருமையால் மேருமந்திர மலைகளை அடக்குவதும், அங்கத்தால் பளபளப்பென்று தோன்றுவதும், அழகின முனையுடன் கூடினதும், எல்லா பிராணிகளுடைய ஒளியையும் சேர்த்து திரட்டி செய்யப்பட்டிருப்பதனால் சூரியனுக்கு சமமானமான காந்தியுள்ளதும், புகையோடு கூடின காலாக்னி போலவும், நெருப்பை கக்குகின்ற கொடும் சர்ப்பம் போலவும் காணப்படுவதும், சிறந்த யானைகள், புறவிகள் இவைகளை கூட்டம் கூட்டமாக வதைக்க வல்லதும், தன் தொழிலை விரைவாகச் செய்வதும், கோட்டை கொத்தளங்கள், அகழிகள், மலைகள் இவைகளை பிளப்பதும், பல சத்துருக்களின் இரத்தத்தை பூசிக்கொண்டிருப்பதும், தசை பற்றின காரணத்தால் வெகு கொடியதாக விளங்குவதும், வஜ்ராயுதத்திற்கு ஒப்பான வலிமையுள்ளதும், பேரொளியை உடையதும், முன்னே பல போர்களில் வெற்றியடைந்ததும், பயங்கரமான தோற்றமுள்ளதனால் எல்லோரையும் நடுநடுங்கச் செய்வதும், பெருமூச்செறியும் சர்ப்பம் போல் விளங்குவதும், காக்கை, கழுகு, பருந்து, கூலி, நரி, பிசாசு கூட்டங்கள் என்ற இவைகளுக்கு எப்போதும் உணவை அளிப்பதும், யமனுக்கு ஒப்பாய் போரில் அச்சத்தை உண்டாக்குவதும், வானர வீரர்களுக்கு களிப்பையும் அரக்கர்களுக்கு பயத்தையும் உண்டாக்குவதும், சத்துருக்களின் புகழை ஒழிப்பதும், தமக்கு சந்தோஷத்தை விளைவிப்பதுமாகிய ஜொலிக்கும் தன்மையுள்ள பிரம்மாஸ்திரத்தை ஸ்ரீராமர் மாதலியால் நினைப்பூட்ட பெற்று கையில் எடுத்துக் கொண்டார். மகாபலம் பொருந்தின ஸ்ரீராமர் அப்பெரும் பானத்தை அபிமந்திரித்து வேதத்தில் சொல்லிய முறைப்படி வில்லில் தொடுத்தார். ஸ்ரீராமர் உத்தமமான அந்த அஸ்திரத்தை வில்லில் தொடுத்தபோது எல்லா பிராணிகளும் நடுக்கமடைந்தன. பூமியும் அசைந்தது. வெகு கோபம் கொண்ட ஸ்ரீராமர் மிக்க முயற்சியுடன் வில்லை நன்றாக வளைத்து இழுத்து மர்மஸ்தானத்தை பிளக்கவல்ல அந்த அஸ்திரத்தை ராவணன் மேல் விடுத்தார். வஜ்ரபாணியாகிய இந்திரனால் வெடுக்கப்பட்ட வஜ்ராயுதம் போல் தகைய முடியாததும், யமனைப் போல் தடுக்க முடியாததுமான அந்த பிரம்மாஸ்திரம் ராவணனுடைய மார்பில் விழுந்தது. வெகு வேகமாக பிரயோகிக்கப்பட்ட அந்த அம்பானது துராத்மாவான அந்த ராவணனுடைய சரீரத்தை ஒழிப்பதாய் மார்பை பிளந்தது. பிராணனை தவறாது ஒழிக்க வல்லதாய் இரத்தத்தால் பூசப்பெற்றதான அந்த அம்பானது வேகத்தோடு ராவணனுடைய பிராணனை வாங்கிக் கொண்டு பூமியில் பாய்ந்தது. அப்பானம் அவ்வாறு ராவணனை கொன்று தனது உடம்பு முழுவதும் இரத்தம் பூசப்பெற்றதாய் தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்து நிச்சிந்தையை அடைந்தது போல் தனது அம்பரா தூணியில் மீண்டும் புகுந்தது. உயிரை இழந்த ராவணனுடைய கையில் இருந்த பானத்தோடு கூடின வில்லானது வெகு சடுதியில் அவன் தேகத்திலிருந்து நழுவிய பிராணனோடு தானும் நழுவி விழுந்தது. போரில் விரைந்து தொழில் செய்பவனும் மகா பராக்கிரமசாலியுமான அந்த அரக்கர் தலைவன் உயிரை இழந்தவனாய் வஜ்ராயுதத்தால் கொல்லப்பட்ட விருத்ராசுரன் போல் ரதத்திலிருந்து பூமியில் விழுந்தான். அவன் அவ்விதமாய் பூமியில் விழுந்ததை
அங்கு மிகுந்திருந்த அரக்கர்கள் பார்த்து தங்கள் எஜமானனே வதைக்கப்பட்டபடியால் மிகவும் பயந்தவர்களாய் 4 பக்கங்களிலும் சிதறி ஓடினார்கள். அவ்வாறு ஓடினவர்களை வானரர்கள் அட்டகாசம் பண்ணிக்கொண்டும் மரங்களை ஓங்கிக் கொண்டும் துரத்தலானார்கள். மிகுந்திருந்த அரக்கர்கள் ராவணன் வதைக்கப்பட்டதையும் ஸ்ரீராமர் வெற்றியடைந்ததையும் பார்த்து மனப்பிணிப்பு அற்றமையால் வெகு பரிதாபமாக கண்ணீர் பெருகுகின்ற முகங்களோடு களிப்பு கொண்ட வானர வீரர்கள் ஒரு பக்கம் தம்மை பீடிக்க பெரும் பயத்துடன் லங்கையை நோக்கி ஓடினார்கள். அதன் பிறகு வெற்றியால் விளங்கி வெகு சந்தோஷமடைந்த வானரர்கள் ஸ்ரீராமருடைய வெற்றியையும் ராவணனுடைய வதையையும் பற்றி சொல்லிக்கொண்டு குக்கரித்தார்கள். பிறகு ஆகாயத்தில் வெகு அழகாக தேவதுந்துபி முழங்கிற்று. அப்பொழுது திவ்யமான வாசனையுடன் மந்தமாரதம் இனிதாக வீசிற்று. பிறரால் அடைய முடியாததும் மனம் மகிழச் செய்வதுமான மலர்மாரியும் ஆகாயத்திலிருந்து பூமியில் ராமருடைய ரதத்தின் மேல் பொழிந்தது. ஸ்ரீராமருடைய புகழுடன் கூடினதும் வெகு நன்றாக செய்யப்பட்டது என்று சொல்லி ஸ்ரீராமரை கொண்டாடினதுமானின மகாத்மாக்களுடைய தேவர்களின் வாக்கு வானத்தில் கேட்டது. வெகு கொடியவனும் எல்லா உலகங்களையும் நடுநடுங்கச் செய்தவனுமான ராவணன் வதைக்கப்பட்டதும் தேவர்களும் சாரணர்களும் அதிக சந்தோஷமடைந்தார்கள். ஸ்ரீராமர் ராவணனை கொன்று மகிழ்ந்தவராய் சுக்ரீவன் அங்கதன் என்னும் அந்த இருவரையும் தமது மனோரதம் நிறைவேறினவர்களாக செய்தார்கள். அது முதல் தேவர் கூட்டங்கள் சாந்தத்தை அடைந்தன. திசைகள் தெளிவடைந்தன. ஆகாயம் நிர்மலமாய் விளங்கிற்று. பூமியும் பயத்தால் நடுக்கம் நீங்கிற்று. இளம் காற்று சுகமாக வீசிற்று. சூரிய பகவானும் ஒளியை ஒரே விதமாக தொடுத்து கொண்டு பிரகாசிக்கலானான். அப்போது சுக்ரீவர், விபீஷணர் முதலான நண்பர்கள் லக்ஷ்மணரோடு கூட ஒன்று சேர்ந்து ஸ்ரீராமரது வெற்றிக்காக சந்தோஷமடைந்து அப்போர்க்களத்தில் ஸ்ரீராமரிடம் வந்து நின்று அவரை முறைப்படி கொண்டாடலானார்கள். தமது பகைவனை கொன்று தாம் மேற்கொண்ட நோன்பை நிறைவேற்றின ரகுகுலத்து மன்னவரை மகிழ்விக்க திருவவதாரம் செய்த மகா பராக்கிரமசாலியான அந்த ராமர் தமது நண்பர்களால் அப்போர்க்களத்தில் சூழப்பட்டு தேவர் கூட்டங்களால் சூழப்பட்ட தேவேந்திரன் போல் விளங்கினார். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 112. விபீஷணர் புலம்பல். விபீஷணர் தனது தமையன் ஸ்ரீராமரால் வெல்லப்பட்டு உயிர் மாண்டு போர்க்களத்தில் கிடப்பதை பார்த்து சோகம் வலுவிலே தம் மனத்தை கவர பின்வருமாறு புலம்பலானார். வீரரே, வல்லமையில் புகழ் பெற்றவரே, வித்தைகளை நன்றாக கற்றறிந்தவரே, ராஜநீதிகளை செவ்வையாக ஆராய்ந்தறிந்தவரே, விலையுயர்ந்த சயனங்களிலே எப்போதும் படுத்து உறங்குபவரே, இப்போது தாங்கள் கொல்லப்பட்டு செய்கையற்று தோல் வலைகள் அணிந்து மீண்டுள்ள கைகளை பரப்பிக்கொண்டு சூரியனை போன்ற ஒளியுள்ள கிரீடம் சிறிது சாய வெறுந்தரையில் ஏன் படுத்திருக்கிறீர்கள்? வீரரே, நான் முன்னமே சொன்னது தங்கள் மனதில் சிறிதும் ஏறவில்லை. அது இப்போது விளைந்தது. காமத்தாலும் அறிவின்மையாலும் பிரகஸ்தன், இந்திரஜித், அதிரதனான கும்பகர்ணன், அதிகாயன், நராந்தகன் என்னும் அரக்க வீரர்களோடு தாங்களும் மிக்க செருக்கினால் நான் சொன்னதை கேளாமல் சுயமாகவே போனீர்கள். அதன் பயன் இப்பொழுது வந்து விளைந்தது. நல்ல நீதிகளின் கரையே உடைந்தது. தர்மத்தின் உருவமே ஒழிந்தது. பலத்தின் பிடிப்பே முறிந்தது. புகழ்ச்சியின் பற்றுக்கோடே போயிற்று. ஆயுதங்களை கைப்பற்றினவர்களுக்குள் உத்தம வீரராகிய இந்த ராவணனார் பூமியில் விழுந்து விடவே சூரிய பகவானே பூமியில் விழுந்து விட்டான். சந்திரன் இருளில் ஆழ்ந்தான். அக்னிதேவன் அவிந்தான். உற்சாக சக்தியே செயலற்றது. அரக்கப்புலி புழுதியில் துஞ்சும் காலம் வந்த இப்பொழுது பெரு வீரனை இழந்த இவ்வுலகத்தில் இனி என்ன மிகுந்திருக்கின்றது? தைரியத்தையே தளிராகவும் பொறுமையாக தொழில் செய்தலை முதன்மலராகவும் தவத்தை வைரமாகவும் சௌரியத்தை வேறாகவும் கொண்டு நின்ற ராட்சசர் ராஜர் என்ற பெருமரம் போர்க்களத்தில் ராகவன் என்னும் பிரசண்ட மாரதத்தால் முறித்து தள்ளப்பட்டதே. பராக்கிரமத்தை தந்தமாகவும் பிதாமகர் முதலிய வர்க்கங்களை முதுகெலும்பாகவும் கோபத்தை மேனியாகவும் அனுகிரகத்தை துதுக்கியாகவும் கொண்டு வந்த ராவணனார் என்னும் மதையானை இக்ஷ்வாகுகுல வம்சத்து சிங்கத்தால் தேகத்தில் பீடிக்கப்பட்டு பூமியில் விழுந்து இறந்ததே. பராக்கிரமம், உற்சாகம் என்ற இவைகளை கொழுந்து விட்டெறியும் ஜுவாலையாகவும் அனல் வீசும் மூச்சுக்காற்றை புகையாகவும் பலத்தை உஷ்ணமாகவும் கொண்டு விளங்கின ராவணனார் என்னும் அக்னி ராமர் என்ற நீருண்ட மேகத்தால் போர்க்களத்தில் அவிக்கப்பட்டதே. பகைவர்களை வெல்லவல்லதாய் எதிரிகளை ஒழிப்பதில் மதையானைக்கு சமமாய் அரக்க வீரர்களை வால் முசுப்பு கொம்புகளாக உடையதாய் சிற்றின்ப ஆசையை கண்காதுகளாக உடையதான ராவணனார் என்னும் காலை ராமர் என்ற புலியால் கொல்லப்பட்டதே என்று இவ்வாறு காரணங்களோடு கூடின நற்பொருள் நிரம்பின பல சொற்களை சொல்லிக்கொண்டு துயரத்தில் மூழ்கி விபீஷணர் புலம்பலானார். ஸ்ரீராமர் அதனை பார்த்து பின்வருமாறு சொல்லலானார்.
இவர் ஒரு தொழிலும் செய்யாமல் போரில் மடியவில்லை. மிக கொடிய வல்லமையும் மிக உயர்ந்த பேரு உற்சாகத்தையும் கொண்டு விளங்கி போரில் இவர் சத்ருவுக்கு அஞ்சாமலே விழுந்தார். விதமாக க்ஷத்ரிய தர்மத்தில் உறுதியாக நின்று போர் புரிந்து மடிந்தவர்களை பற்றி துக்கப்படலாகாது. ஏனெனில் இவர்கள் மறுமையிலும் தங்கள் நன்மையே நாடியே போர்க்களத்தில் பின்வாங்காமல் நின்று மடிகிறார்கள். எந்த தீரர் இந்திரனையும் இம்மூலகங்களையும் போரில் நடுநடுங்கச் செய்தாரோ அவர் தமது காலத்தின் முடிவால் மாண்டால் அவரை பற்றி பெயரப்பட வேண்டிய சமயமன்று இது. அன்றியும் யுத்தத்தில் வெற்றி என்பது எப்பொழுதும் ஒருவன் பங்காக முன்பு எப்போதுமே உண்டாகவில்லை. வீரன் சத்துருக்களை கொல்வதும் உண்டு, அவனே ஒரு சமயத்தில் சத்துருக்களால் கொல்லப்படுவதும் உண்டு. இதுதான் க்ஷத்ரியனுக்கு தக்க கதியாக பெரியோர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. போரில் கொல்லப்பட்ட சூரனை பற்றி பேரமடையலாகாதென்பது உறுதியாக ஏற்பட்டுள்ள விஷயம். நீங்கள் இவ்வாறான உறுதியை அறிந்து மனதை தைரியப்படுத்திக் கொண்டு இந்த குழப்பத்தை விட்டு இனி செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி ஆலோசியுங்கள் என்றார். பராக்கிரமத்தால் பகையை வென்ற ஸ்ரீராமர் அவ்வாறு சொன்னதும் சோகத்தில் மூழ்கியிருந்த விபீஷணர் தமையனுடைய நன்மையை நாடினவராய் ராமபிரானை நோக்கி பின்வருமாறு மறுமொழி சொல்லலுற்றார். தேவர்கள் யாவருடனும் கூடி இந்திர பகவானை எதிர்த்து நின்ற போதும் எவரொருவர் போரில் தோல்வியடையவில்லையோ அப்படிப்பட்ட இவர் கரையினால் கடல் அடங்கி விழுவது போல் தங்களை போரில் எதிர்த்து மடிந்து விழுந்தார். இவர் பல வகை தானங்கள் செய்திருக்கின்றார். பெரியவர்களுக்கும் தெய்வங்களுக்கும் பூஜை செய்திருக்கின்றார். பல வகை சுகங்களையும் நன்றாக அனுபவித்திருக்கின்றார். தம்மை சேர்ந்தவர்கள் அனைவரையும் நன்றாக ஆதரித்திருக்கின்றார். இவர் நண்பர்களுக்கு பொருளை கணக்கில்லாமல் கொடுத்திருக்கின்றார். பகைவர்களிடத்தில் பகைமையை தமது வல்லமையால் பயனுள்ளதாக ஆக்கினார். இவர் ஆகிதாக்னி, சாஸ்திரப்படியே அக்னியை வளர்த்து தினந்தோறும் ஆராதித்து வந்தவர். பெரிய தபஸ்வி, வேதங்களின் கரையை கண்டறிந்தவர், தமது நித்திய கடன்களை சரியாக நடத்தியவர். ஆகையால் இவருடைய பிரேதத்திற்கு இப்பொழுது நடத்த வேண்டிய சடங்குகளை தங்களுடைய அனுகிரகத்தை பெற்று நடத்த கருதுகிறேன் என்றார். மகாத்மாவாகிய அந்த ஸ்ரீராமர் சிறிதும் எளிமைப்படாத பராக்கிரமமுள்ளவரான விபீஷணரது மிகவும் பரிதாபமான சொல்லால் நன்கு அறிவிக்கப்பட்டு பகை என்பது சத்ரு மடிகின்ற வரையில்தான், நமது பயனோ கைகூடிவிட்டது. ஆகையால் இவருடைய உத்தரக்கிரியை உடனே செய்து முடிக்க இவர் தங்களுக்கு எப்படியோ அப்படியே எனக்கும் உடன்பிறப்பே ஆவார் என்று சொல்லி ராவணன் சொர்க்கம் செல்வதற்கு ஹிதமான அந்திம கிரியைகளை செய்யுமாறு விபீஷணருக்கு விடை கொடுத்தார். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 113. அரக்கியரின் புலம்பல். மகாத்மாவாகிய ஸ்ரீராமரால் ராவணன் கொல்லப்பட்ட சமாச்சாரத்தை கேட்டதும் அந்த புறத்தில் உள்ள அரக்கியர்கள் சோகத்தால் வாடியவர்களாய் பல பெயர்கள் பலவிதமாக தடுத்தும் கேளாமல் மண்ணில் விழுந்து புரண்டு கொண்டும் கூந்தலை விரித்து கொண்டும் கன்றுகளை சாக கொடுத்த பசுக்கள் கதறுவது போல் கதறிக்கொண்டும் அந்த புறத்தை விட்டு வெளிப்புறப்பட்டார்கள். அரக்கர்களுடன் வடக்கு கோட்டை வாயிலின் வழியாக வெளிக்கிளம்பி பயங்கரமான அந்த போர்க்களத்தில் புகுந்து இறந்து போன தங்கள் கணவனை தேடுபவர்களாய் அவர்கள் ராஜகுமாரா என்றும் ஹா நாதா என்றும் சொல்லிக்கொண்டு தலையற்ற முண்டங்கள் நிரம்பி இரத்த சேறு மண்டியிருந்த அந்த போர்க்களத்தில் 4 பக்கங்களிலும் தனது கணவனாரான ராவணனை தேடலானார்கள். அந்த அரக்கியர் கணவன் இறந்த சோகம் மேலிட்டவர்களாய் கண்களில் நீர் ததும்ப தலைமையான மத யானையை இழந்த யானை பேடுகள் வீரிடுவன போல் புலம்பலானார்கள். மிக்க வல்லமை அமைந்து பெரும் புகழோடு விளங்கின ராவணன் பருத்த மேனையுடன் நீலமலை போல் பூமியில் மாண்டு கடந்ததை அவர்கள் கண்டார்கள். அப்போர்க்களத்தில் புழுதியில் தங்கள் கணவன் விழுந்து கிடப்பதை அவர்கள் திடீரென்று பார்த்து அறுப்புண்ட கொடிகள் போல் அவன் உடம்பின் மேல் சாய்ந்து விழுந்தார்கள். ஒருத்தி அவனிடத்தில் உள்ள மிக்க மதிப்பால் அவனை கட்டித் தழுவியும், ஒருத்தி அவனது கால்களை தழுவிக்கொண்டும், ஒருத்தி அவனது கழுத்தை கட்டிக்கொண்டும் புலம்பினார்கள். ஒருத்தி கைகளை தூக்கி வைத்துக் கொண்டு பூமியில் புரள்பவளானாள். ஒருத்தி இறந்த அவனது முகத்தை பார்த்து மூர்ச்சித்து விழுந்தாள். ஒருத்தி அவனது தலையை தன் மடியில் வைத்துக் கொண்டு பனித்துளிகளால் தாமரை மலரை நினைப்பது போல் முகத்தை கண்ணீர் துளிகளால் நினைத்த வண்ணம் அம்முகத்தை பார்த்து கொண்டே புலம்பினாள். பூமியில் மாண்டு விழுந்து கிடந்த தங்கள் கணவனான ராவணனை பார்த்து அவ்வரக்கியர் இவ்வண்ணமாக துக்கப்பட்டு கொண்டு சோகத்தால் கதறி மீண்டும் பலவகையாக வாய்விட்டு புலம்பலானார்கள். எவரை கண்டு இந்திரன் நடுங்கினானோ, எவரை நினைத்து யமன் அஞ்சினானோ, எவரால் குபேரன் தனது புஷ்பக விமானத்தை இழந்தானோ, எவரால் கந்தர்வர்கள் மகர்ஷிகள் மகாத்மாக்களான தேவர்கள் ஆகின எல்லோரும் பெரும் பயம் எப்பொழுதும் விழுந்து கொண்டே இருந்ததோ அவர் இப்போது போர்க்களத்திலே மடிந்து விழுந்து கிடக்கிறார். தேவர்களிடமிருந்தாவது அசுரர்களிடமிருந்தாவது பன்னர்களிடமிருந்தாவது எவர் பயம் என்பதை அறியாரோ
அவருக்கு இப்போது மனிதனிடமிருந்து இவ்வாறு பயம் எழுந்ததே. எவர் தேவர்களால் கொல்ல முடியாதவரோ, அவ்வாறே தானவர்களாலும் அரக்கர்களாலும் கொல்ல முடியாதவரோ, அவர் இப்போது பதாதியான ஒரு மனிதனால் கொல்லப்பட்டு இப்போர்க்களத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறார். எவர் தேவர்களேனும் யக்ஷர்களாலேனும் அசுரர்களாலேனும் கொல்ல முடியாதவரோ, அவர் வலிமையில்லாத புருஷன் போல மனிதனால் மரணத்தை அடைந்தாரே என்று இவ்வண்ணம் பலவிதமாக புலம்பி அந்த ராவணனுடைய ஸ்திரீகள் புலம்பினார்கள். துயரத்தால் பீடிக்கப்பட்டவர்களாய் அவ்வரக்கியர்கள் மீண்டும் அடிக்கடி புலம்பலுற்றார்கள். தாங்கள் எப்போதும் நன்மையே போதிக்கின்ற நண்பர்களுடைய பேச்சுக்களை கேளாமல் மரணத்துக்காகவே சீதையை தூக்கி வந்து எல்லா அரக்கர்களையும் வதைத்தீர்கள். நாங்களும் அந்த அரக்கர்களும் தங்கள் உயிரும் எல்லோரும் தங்களாலேயே நாசமானோம். தங்களிடம் அன்புள்ள தம்பியாகிய விபீஷணர் தங்களுடைய நன்மையை பற்றி எவ்வளவோ சொல்லியும் தங்களுடைய நாசத்தையே நாடி தாங்கள் அறிவில்லாமல் அவரை கடிந்தீர்கள். அப்போதே தாங்கள் சீதையை ராமரிடம் திருப்பிக் கொடுத்திருப்பீர்களேயானால் நமது குலத்தை வேருடன் பிடுங்கி விடுமாறு பயங்கரமான இந்த துயரம் நமக்கு உண்டாகியிருக்காது. தங்களது தம்பியாரும் தமது மனோரதம் நிறைவேற பெற்றிருப்பார். ராமரும் தங்களது நண்பர்களின் வர்க்கத்தில் சேர்ந்திருப்பார். நாங்களும் கைம்பெண்களாகாமல் இருந்திருப்போம். நமது பகைவர்களுடைய கோரிக்கையும் ஈடேறாமல் இருந்திருக்கும். பகைவர்கள் என்றால் இங்கு தேவர்கள். அவர்களுடைய கோரிக்கையும் ஈடேறாமல் இருந்திருக்கும். கருணையற்ற தாங்கள் சீதாதேவியை வலிய தூக்கி வந்து அரக்கர்களையும் எங்களையும் தாங்களும் ஒருங்கே அழிந்து விட்டீர்கள். ராட்சச சிரேஷ்டரே, இவைகளெல்லாம் தாங்கள் வேண்டுமென்றே செய்து கொண்டவைகள் அல்ல. எல்லாவற்றையும் தெய்வம்தான் நடத்துகின்றது. தெய்வத்தினால் கெடுதி அடைந்த வஸ்துவே பிறரால் கெடுக்கப்படுவது போல் தோன்றுகின்றது. இப்பெரும்போரில் வானரர்களுடைய மரணமும் அரக்கர்களுடைய மரணமும் தங்களுடைய மரணமும் எல்லாமும் தெய்வ செயலால் தான் உண்டாயின. பலத்தை விளைக்கின்ற தெய்வ கதியை செல்வத்தாலேனும் இஷ்டத்தாலேனும் வல்லமையாலேனும் கட்டளையாலேனும் இவ்வுலகத்தில் ஒருபொழுதும் விளக்க முடியாது என்று இவ்வண்ணம் சொல்லி அந்த அரக்கமடந்தையர்கள் கண்ணீரை வடித்துக் கொண்டு அன்றில் பேடுகள் போல் துக்கத்தால் வீறிட்டு கதறி புலம்பினார்கள். வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் சர்க்கம் 114. மண்டோதரியின் புலம்பலும் ராவணனது உத்தர கிரியையும். அவ்வாறு அரக்கியர் புலம்பிக் கொண்டிருந்த போது ராவணனுடைய பட்டமகிழ்ச்சியாகிய மண்டோதரி என்பவள் வெகு பரிதாபமான தோற்றத்துடன் அவ்விடம் வந்து தனது கணவனை கண்டாள். ஒப்பற்ற வல்லமை படைத்த ஸ்ரீராமரால் 10 தலைகளை பெற்ற தனது கணவன் கொல்லப்பட்டது கண்டு அந்த மண்டோதரி வெகு துக்கத்துடன் புலம்பலானாள். பெரும் பாக்கியம் பெற்றவரே, குபேரனுடைய சகோதரரே, தாங்கள் கோபம் கொண்டால் தங்களுக்கு முன்பாக நிற்கவும் தேவேந்திரனும் நடுங்குவானே. மகர்ஷிகளும் அந்தணர்களும் புகழ்பெற்ற கந்தர்வர்களும் பயப்படுவார்களே. தங்களிடத்தில் அச்சத்தினாலேயே சாரணர்களும் திசை எல்லையை அடைந்தார்களே. அப்படிப்பட்ட தாங்கள் மனிதராகிய ராமரால் போரில் வெல்லப்பட்டும் அரக்கர் தலைவரே எவ்வாறு வெட்கப்படாமல் இருக்கின்றீர்கள்? பாக்கியத்தாலும் வல்லமையினாலும் மூவுலகங்களிலும் பெயர் பெற்று பிறரால் பொறுக்க ஒண்ணாத பராக்கிரமம் படைத்து தாங்கள் காட்டில் சஞ்சரிக்கும் ராமர் என்ற மனிதரால் எவ்வண்ணம் வதைக்கப்பட்டீர்கள்? மனிதர்கள் வரக்கூடாத இத்தேசத்தில் காமரூபிகளாய் சஞ்சரிக்கும் தாங்கள் ஸ்ரீராமரால் நாசம் பண்ணப்பட்டீர்கள் என்றால் இது நம்பக்கூடாத விஷயமாக இருக்கிறது. தாங்கள் ஆயுதங்கள் எல்லாவற்றோடும் கூடி போருக்கு சென்று போர்க்களத்தில் கொல்லப்பட்டதை ஸ்ரீராமர் செய்த செயலென்று நான் நம்பவில்லை. ஜனஸ்தானத்திலே பல அரக்கர்களுடன் கூடியிருந்த தங்கள் தம்பியாகிய கரணாரை எப்போது ஸ்ரீராமர் கொன்றாரோ அப்போதே அவரை சாதாரண மனிதர் அல்ல என்று நான் எண்ணிவிட்டேன். எப்போது தேவர்களாலும் நுழைய முடியாத இலங்கைக்குள் அனுமான் தனது பலத்தின் மகிமையால் புகுந்தானோ அப்போதே நமக்கு நாசம் விளைந்ததென்று நான் அஞ்சினேன். எப்போது பெருங்கடலில் பயங்கரமான வானரர்கள் அணையை கட்டினார்களோ அப்போதே நான் ராமரை அமானுஷ்யராக எண்ணினேன். இனி தாங்கள் விநாசத்துக்காகவே ஒப்பற்ற அழகமைந்த சீதாதேவி என்ற மாயையை செய்து வைத்துக் கொண்டு யமனே ராமரூபம் கொண்டு வந்திருந்தார். மகாபலவானே, தேவேந்திரன் ஒரு கால் தங்களை கொன்றான் என்போமானால் அத்தேவேந்திரனுக்கு போர்முகத்தில் தங்களை கண்ணெடுத்து பார்க்கத்தான் வல்லமை ஏது? மகாயோகியும் எப்பொழுதும் அழியாமல் இருப்பவரும் ஆதியும் நடுவும் அந்தமும் அற்றவரும் இந்திரன் முதலான தேவதைகளிலும் மேம்பட்ட பிரம்மன் முதலான தேவர்களை பார்க்கிலும் சிறந்தவரும் வைகுண்டவாசியும் சங்கம் சக்கரம் கதை இவைகளை தரித்தவரும் போஷகரும் அழகை தருகின்ற வத்சம் என்னும் மச்சத்தை இடது திருமார்பில் உடையவரும் எப்போதும் விட்டு பிரியாத திருமகளை வலத்திருமார்பில் உடையவரும் ஒருபோதும் வெல்லக்கூடாதவரும் விகாரமற்றவரும் உறுதியாய் நிற்பவரும் எல்லா உலகங்களுக்கும் தலைவரும் மகா பராக்கிரமம் உள்ளவரும் சத்தியமான பராக்கிரமத்தை உடையவருமான சாக்ஷாத் விஷ்ணு பரமாத்மா எல்லா உலகங்களுக்கும் நன்மை செய்யும் பொருட்டு மானிட வடிவம் கொண்டு வானர வடிவம் கொண்டு தேவர்களால் சூழப்பட்டு இவ்விடம் வந்து எல்லா அரக்க கூட்டங்களுடனும் தங்களை கொன்றார்.
தாங்கள் முற்காலத்தில் ஐம்பொறிகளையும் வென்று முவுலகங்களையும் வென்றீர்கள். ஐம்பொறிகளும் அக்கொடுமையை தங்களது மனதில் நினைத்து கொண்டிருந்தன போல் இப்பொழுது அவைகளே தங்களை வெற்றி கொண்டன. ராகவருடன் நமக்கு பகை வேண்டாம் என்று நான் என்ன சொல்லியும் கேளாததன் பயன் இப்பொழுது வந்து விளைந்தது. அரக்கர தலைவரே, தங்களுடைய சம்பத்தும் தேகமும் பந்துக்களும் நாசமடையுமாறு தாங்கள் திடீரென்று சீதாதேவியின் மேல் காதல் கொண்டீர்கள். கொடிய புத்தி கொண்டவரே, அருந்ததிக்கும் ரோகிணிக்கும் மேலான குணமுள்ள உத்தமையாய் கௌரவிக்கத்தக்கவளான சீதையை வழியை கவர்ந்தது தங்களுக்கு தகுதி அல்லவே? பிரபுவே, பூமி தேவியினும் மிக்க பொறுமையுள்ளவளும் சகல சம்பத்துக்கும் இருப்பிடமானவளும் கணவன் மேல் மிக்க அன்பு கொண்ட பதிவிரதையும் எல்லாப்படியாலும் குற்றமற்ற உறுப்புகள் அமைந்தவளுமான அந்த சீதை காட்டில் தனித்திருக்கும் சமயம் பார்த்து தங்களை அவள் விரும்பாதிருக்கையிலேயே வஞ்சனையாக அவளை கவர்ந்து வந்து தங்கள் சொத்தாகிய என்னை பழிப்பிற்கு உள்ளாக்கினீரே. தங்களுடைய மனோரதம் நிறைவேறப் பெறாமலே அந்த பதிவிரதையின் தவத்தினால் தாங்கள் எரிந்து போனீர்கள். அப்பிராட்டியை கவர்ந்து வந்த போதே தாங்கள் கொளுத்தப்படாமைக்கு காரணம் இந்திரன், அக்னி முதலான எல்லா தேவர்களும் தங்களை கண்டு அஞ்சியிருந்ததேயாகும். பாவகாரியங்களை செய்பவன் காலம் வருகையில் அவற்றின் கொடும்பயனை அவசியம் அனுபவிப்பான். இதில் சிறிதேனும் ஐயமில்லை. நன்மை செய்தவன் நன்மையை அடைவான், பாபம் செய்தவன் பாவத்தின் பயனை அனுபவிப்பான். விபீஷணர் இப்போது சுகத்தை அடைந்தார். தாங்கள் இவ்வண்ணமாக பாவத்தின் பயனை அடைந்தீர்கள். சீதையை விட அழகான ரூபமுடைய மடந்தையர்கள் தங்களுக்கு இருக்கின்றார்கள். ஆனால் மன்மதனுக்கு பரவசப்பட்ட தாங்கள் மோகத்தினால் அவ்விஷயத்தை தெரிந்து கொள்ளவில்லை. குலத்தினாலாவது உருவத்தினாலாவது வித்தையினாலாவது சீதாதேவி எனக்கு மேலானவளும் அல்லள், எனக்கு சமானமானவளும் அல்லல். ஆனால் தங்களுக்கோ மோகத்தினால் இது தெரியவில்லை. எல்லா பிராணிகளுக்கும் மரணம் என்பது ஒரு காரணத்துடன் தான் வருகிறது. அப்படியே தங்களுக்கும் இப்பொழுது மரணம் சீதாதேவியை கவர்ந்து வந்த காரணத்தால் வந்தது. சீதாதேவியின் காரணத்தால் வந்த மிருத்யுவை தாங்கள் வெகு தூரத்தில் இருந்து கொண்டு வந்தீர்கள். சீதாதேவி துயரம் நீங்கி ஸ்ரீராமருடன் சுகமாக வாழப் போகிறாள். சொற்ப புண்ணியம் உள்ளவளான நானோ கொடிய சோகசாகரத்தில் விழுந்து விட்டேன். கைலாச மலையிலும் மந்திரமலையிலும் மேருமலையிலும் சைத்திர ரதம் என்னும் பூந்தோட்டத்திலும் மற்றும் உள்ள தேவர்களின் பூந்தோட்டங்களிலும் தங்களுடன் கூடவே மகிழ்ந்திருந்தும் தக்க விமானத்தில் ஏறி ஒப்பற்ற பெரும் செல்வத்துடன் பல வகை தேசங்களையும் காண்பவளாக சஞ்சரித்தும் விசித்திரமான ஆடைகளையும் மாலைகளையும் அணிந்திருந்த நான், வீரரே, தாங்கள் வதைக்கப்பட்டதனால் இப்போது அந்த சுகங்களை எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். அவ்வளவு சுகங்களை அனுபவித்த நானே வேறொருத்தி போல ஆயினேன். இவ்வாறு நிலையற்ற அரசர்களுடைய பாக்கியம் பழிக்கத்தக்கது. அரசரே, இனிய புருவங்களும் வழுவழுப்பான மேனியும் உயர்ந்த நாசிகையும் உடையதும் காந்தியினால் சந்திரனையும் சௌந்தரியத்தால் தாமரையையும் தேஜஸினால் சூரியனையும் போன்றதும் சிகரம் போன்ற கிரீடத்தினால் விளங்குவதுமான எந்த முகம், குண்டலங்கள் அணிந்து மதத்தால் கண்கள் வட்டமிட பானபூமிகளில் பலவகை மாலைகளை அணிந்து வெகு சமத்காரமாக புன்சிரிப்போடு பல கதைகளை சந்தோஷமாக சொல்லிக்கொண்டு இனிதாக தோன்றிற்றோ அந்த முகமே இப்பொழுது ஸ்ரீராமருடைய பானங்களால் பிளக்கப்பட்டு இரத்தம் பெருக தசையும் நிணமும் வழிய தேர்புழுதி மண்டி இவ்வளவு அழகற்றதாக தோன்றுகின்றதே. என்னை கைம்பெண்ணாக்கி உமக்கும் வரணம் வந்ததே. அறிவற்ற நான் இப்படி எனக்கு வருமென்று ஒருபோதும் எண்ணவில்லையே. எனது தந்தையோ தானவர்களுக்கெல்லாம் மன்னவனான மயனார், எனது கணவரோ அரக்கர்களுக்கெல்லாம் மன்னவரான ராவணனார், என் குமாரனோ இந்திரனையே ஜெயித்தவன் என்று இவ்வண்ணமல்லவா நான் மிகவும் செருக்கடைந்திருந்தேன். தங்கள் சத்துருக்களை அடக்குவதிலும் பலத்திலும் வல்லமையிலும் புகழ்பெற்ற சூரர்கள் இருத்தலால் நமக்கு ஓரிடத்திலேனும் பயம் உண்டாகாதென்றல்லவா நான் நிச்சயமாக நம்பியிருந்தேன். அரக்க மன்னவரே, இவ்வளவு வல்லமையுள்ளவர்களான உங்களுக்கு ஒருபோதும் எண்ணாத வண்ணம் மனிதர்களிடமிருந்து எவ்வாறு பயம் தோன்றிற்று? ஈழமணிக்கு ஒப்பான நிறமமைந்து உயர்ந்த மலைக்கொப்பாய் கேயூரம் வைரமான அங்கதம் முத்துமாலை இவைகளை அணிந்து விளங்கி அந்த புறத்தில் அழகாயும் போர்க்களத்தில் ஜொலித்துக் கொண்டும் மின்னலால் வானம் விளங்குவது போல் ஆபரணங்களினால் விளங்கின தங்களது சரீரம் ஸ்ரீராமருடைய கூரான பல பானங்களால் பொத்தப்பட்டு இடைவிடாது பாய்ந்த அம்புகளினால் முள்ளம்பன்றியின் முட்கள் போன்று தொடுவதற்கும் கூடாததாய் தழுவிக் கொள்வதற்கும் கூடாமல் இருக்கின்றதே. அரசரே, நன்றாக மார்பை நோக்கி விடப்பட்ட பானங்களால் எலும்புகளும் மூட்டுவாய்களும் பிளப்புண்டு காரி ரத்தம் குழம்பியல்லவோ தங்கள் தேகம் இப்போர்க்களத்தில் விழுந்து கிடக்கின்றது. வஜ்ராயுதத்தால் பிளப்புண்ட மலை போல் தாங்கள் பிளப்புண்டு கிடக்கின்றீர்களே.
ராமரால் ராவணனார் கொல்லப்பட்டார் என்பது உண்மையில் கனவாகவே இருக்கும். தாங்கள் எவ்வாறு ராமரால் கொல்லப்பட்டிருப்பீர்கள்? தாங்கள் யமனையும் கொல்லும் யமனாயிற்றே. கடைசியாக யமனிடம் எவ்வாறு சிக்கிக் கொண்டீர்கள்? தாங்கள் இம்மூலகங்களிலுடைய சம்பத்தையும் அனுபவித்தவர்களாயிற்றே. இம்மூலகங்களையும் பெருநடுக்கம் நடுங்க செய்தவர்களாயிற்றே. லோகபாலர்களை ஜெயித்தவர்களாயிற்றே. சங்கரரையே தள்ளினவர்களாயிற்றே. செருக்கை அடைந்தவர்களை அடக்கி அவர்களிடம் பராக்கிரமத்தை காட்டினவர்களாயிற்றே. இவ்வுலகத்தையே கலக்கினவர்களாயிற்றே. தாங்கள் அட்டகாசத்தால் எல்லா பிராணிகளையும் நடுநடுங்க செய்தவர்களாயிற்றே. வல்லமையின் மகிமையால் பகைவர்களின் முன்பாக கர்வமான சொற்களை சொன்னவர்களாயிற்றே. கொடும் செயலை மேற்கொண்டவர்களான போர் வீரர்கள், தங்களைச் சேர்ந்தவர்கள், தங்கள் எண்ணத்தார்கள் என்ற இவர்களையெல்லாம் காப்பாற்றுபவர்களாயிற்றே. பயங்கரமான வல்லமை அமைந்தவர்களாயிற்றே. தானவர்கள், யக்ஷர்கள் இவர்களை எல்லாரையும் 1000 தடவை வென்றவர்களாயிற்றே. நிவாத கவசர்கள் என்ற அசுரர்களுடன் நட்பு செய்து கொண்டவர்களாயிற்றே. எத்தனையோ யாகங்களை நாசம் பண்ணினவர்களாயிற்றே. இதுவரையில் நமது ராட்சச பந்துக்களை பாதுகாத்தவர்களாயிற்றே. தர்மத்தின் வரம்பை அழித்தவர்களாயிற்றே. போரில் மாயையை உண்டாக்குபவர்களாயிற்றே. ஆங்காங்கிருந்து தேவ கன்னிகைகள், அசுர கன்னிகைகள், மானுட கன்னிகைகள் என்ற இவர்களையெல்லாம் கவர்ந்து கொண்டு வந்தவர்களாயிற்றே. பகைவர்களின் மனைவியருக்கு எப்பொழுதும் துன்பத்தை விளைவிப்பவர்களாயிற்றே. இனத்தாரை எப்போதும் பாதுகாப்பவர்களாயிற்றே. இலங்கை தீவை ரட்சிப்பவர்களாயிற்றே. எவ்வளவோ பயங்கரமான செயல்களை செய்தவர்களாயிற்றே. எங்களைப் போன்ற பெண்டுகளுக்கு பல வகை சுகங்களையும் அளித்தவர்களாயிற்றே. எல்லா தேர் வீரர்களுக்கும் உத்தமராயிற்றே. தாங்கள் இவ்வளவு வல்லமை அமைந்த என் கணவனால் ஸ்ரீராமரால் கொல்லப்பட்டதை பார்த்த பிறகும் நான் தைரியமாக இருக்கின்றேனே. இனிமேலும் நான் எனது தேகத்தை வைத்துக் கொண்டிருக்க வேண்டுமா? ஐயோ, என் இதயம் மிகவும் கடினமானது. அரக்க மன்னவரே, விலையுயர்ந்த சயனங்களில் இதுவரையில் தூங்கிவிட்டு இப்பொழுது புகுதிப்படியே ஏன் இந்த பூமியில் படுத்தீர்கள்? எனது குமாரனான இந்திரஜித் லக்ஷ்மணனால் கொல்லப்பட்டவுடனேயே நான் உயிரை இழந்தவளானேன். இன்று தங்கள் நாசத்தால் நான் சித்திரவதையை அடைந்தேன். என்னுடைய உறவினர்களில் எத்தனையோ பேர்கள் இறந்தும் நான் இதுவரையில் அதிகமாக துக்கப்பட்டவள் அல்லல். என் கணவராகிய தாங்கள் இறந்துவிட்டபடியால் நான் என்றென்றைக்கும் துக்கப்பட வேண்டியவளாய்விட்டேன். எனது எல்லாவித சுகங்களும் இன்றோடு தொலைந்தன. எல்லாராலும் எளிதில் நடக்க முடியாத பெருவழியில் தாங்கள் சென்று விட்டீர்கள். அதிகமாக துக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்னையும் அவ்விடம் அழைத்துச் செல்லுங்கள். தங்களை இன்றி நான் உயிருடன் இருக்க மாட்டேன். வெகு பரிதாபமான நிலைமையில் இருக்கும் என்னை இவ்விடம் விட்டுட்டு தாங்கள் மட்டும் ஏன் போக கருதுகின்றீர்கள்? அழுது சோர்ந்திருக்கும் என்னுடன் ஏன் பேசுவதில்லை? பிரபுவே, நான் நம்மூரை விட்டு புறப்பட்டு காலால் நடந்து முக்காடின்றி முகத்தை காட்டிக்கொண்டு இவ்விடம் வந்ததற்காக என்மேல் கோபமா என்ன? மனைவியரின் மேல் மிக்க அன்பு கொண்டவரே, தங்களுடைய அன்பான மனைவிமார்களை பாருங்கள். அவர்கள் எல்லோரும் நாணத்தை விட்டு முக்காடின்றி இங்கு வந்திருக்கின்றார்களே. அதற்காக அவர்களை தாங்கள் ஏன் கோபித்துக் கொள்ளவில்லை? தங்களுக்கு இன்பத்தை விளைவிப்பதில் துணையான இந்த ஜனம் கணவனை இழந்து மிகவும் புலம்புகிறதே. இதை ஏன் சாந்தப்படுத்தக்கூடாது? என்னிடம் ஏன் சந்தோஷமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது? அரசரே, எத்தனையோ குலப்பெண்களை தாங்கள் கைம்பெண்டுகளாக பண்ணிவிட்டீர்களே. பதிவிரதைகளும் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களும் தங்களது பெரியவர்களை பூஜிப்பதில் வழுவாமல் இருப்பவர்களுமான அவர்கள் எல்லோரும் வெகு துக்கத்துடன் தங்களை ஒரு கால் சபித்த காரணத்தினால் தாங்கள் இவ்வாறு சத்ருவிடம் சிக்கிக் கொண்டீர்களா? தாங்கள் பல தடவைகளில் பல உத்தமிகளை அநியாயமாக கொண்டு வந்தீர்கள். அவர்களுடைய சாபம்தான் இவ்வாறு முடிந்ததா? பதிவிரதைகள் வடிக்கும் கண்ணீர் வீணாக பூமியில் விழுகின்றதில்லை என்று லோகத்தார் சொல்லும் சொல் பெரும்பாலும் தங்கள் விஷயத்தில் உண்மையாகவே முடிந்ததே. அரசரே, வல்லமையால் இம்முலகங்களையும் வென்ற தங்களுக்கு பண்டுகளை வஞ்சனையாக தூக்கிக் கொண்டு வருவதென்னும் இந்த அற்ப புத்தி எவ்வாறு உண்டாயிற்று? ஒரு மானை தொடரும் காரணத்தால் ராமனை அந்த ஆசிரமத்திலிருந்து ஓட்டி ராமனுடைய மனைவியை தாங்கள் எப்போது தூக்கி வந்தீர்களோ அப்போது தாங்கள் பயந்தவர்கள் என்று விளங்கிவிட்டது. இதுவரையில் போரிலே தாங்கள் பயந்ததை நான் கேட்டதே இல்லை. அப்படி இருக்க கள்ளத்தன்மையால் சீதையை கவர்ந்தது தங்களுடைய நாசத்தை வெளிக்காட்டிற்று. தாங்கள் இவ்விடம் சீதாதேவியை கொண்டு வந்ததை பார்த்து திரிகால ஞானமுடையவரும் எல்லா நியாயங்களும் ஆராய்ந்தறிந்தவரும் உண்மை சொல்பவருமான விபீஷணர் பெருமூச்சு விட்டு துக்கப்பட்டு, ஐயோ, இச்செயல் எல்லா அரக்கர்களுக்கும் நாசத்தை விளைவிக்குமே என்று சொன்னாரே. அவருடைய சொல் இப்போது பலித்தது. தங்களுடைய காமத்தாலும் கோபத்தாலும் இவ்வளவு பெயர்களையும் நாசம் பண்ணினீர்களே. தாங்கள் செய்த ஒரு தீவினையால் நமது பெரிய அரக்கர் குலம் வேரோடு அழிந்ததே. இவ்வரக்க குலத்திற்கே எஜமானன் இல்லாத வண்ணம் தாங்கள் செய்து முடித்தீர்களே. பலத்திலும் வல்லமையிலும் புகழ் பெற்றவரே, நான் இவ்வாறு தங்களை பற்றி துக்கப்படுவது நியாயமன்று. நான் பெண்பாலாகையால் என் இயற்கைப்படி இவ்வாறு பரிதாபமாக புலம்புகின்றேன். தாங்கள் செய்த நன்விளைகளையும் தீவினைகளையும் தங்களுடன் கூட எடுத்துக்கொண்டு தாங்கள் பரலோகம் போய்விட்டீர்கள்.
தங்களை விட்டு பிரிந்த என்னை பற்றி நான் இப்போது துக்கப்படுகின்றேன். தங்கள் நன்மையே நாடின நண்பர்கள் சொன்ன சொற்களையும் தாங்கள் கேட்காமல் போனீர்கள். தங்கள் சகோதரர்கள் எல்லோரும் சொன்ன நன்போதனங்களை நீங்கள் அவமதித்தீர்கள். பலவித காரணங்களுடன் தங்களுடைய க்ஷேமத்தை நாடி எடுத்துக்காட்டி வெகு நயமாக விபீஷணர் சொன்ன சொற்கள் ஒன்றும் காரணத்தை ஆலோசியாமல் தங்கள் காதுகளில் ஏறவில்லை. மாரீச்சன், கும்பகர்ணன், என் தந்தை என்ற இவர்கள் சொன்ன நற்போதனைகளையும் வல்லமைச் செருக்கால் தாங்கள் கேட்கவே இல்லை. அவ்வாறு நற்புத்திகளை தள்ளியதன் பயன் இப்பொழுது விளைந்துவிட்டது. கார்மேகத்திற்கு ஒப்பானவரே, அழகான பீதாம்பரமும் அங்கதமும் அணிந்தவரே, தங்கள் உடம்பு முழுவதும் ரத்தம் பெருக ஏன் இவ்வாறு பூமியில் கைகளை பரப்பிக் கொண்டு கிடக்கின்றீர்கள்? துக்கத்தால் வருந்தும் என்னை தூக்கத்திலிருந்து கண்விழித்தவுடனே அன்பாக அழைப்பது போல் ஏன் அழைக்கக்கூடாது? மிக்க மேன்மையும் வல்லமையும் தங்கி போரில் புறங்கொடாதவரான மால்யவானுடைய பேர்த்தியாகிய என்னை ஏன் கண்ணெடுத்து பார்க்கக்கூடாது? இன்றுதான் சூரியனுடைய கிரணங்கள் பயமில்லாமல் தைரியத்தோடு லங்கைக்குள் புகுந்திருக்கின்றன. இவ்வகையான அவமானம் எழுந்திருக்க தாங்கள் படுத்திருக்கலாமா? ஐயா, எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். சூரியனுக்கொப்பான காந்தி பொருந்தின இந்திரனது வஜ்ராயுதம் போன்ற தங்களுக்கு உபயோகமாக இருந்ததும் எப்போதும் சத்துருக்களை நாசம் பண்ணினதும் எப்போதும் பூஜிக்கப்பட்டதுமான பொன்னினால் அழகாக வேலை செய்யப்பட்டு விளங்கின இந்த ஓழை தடி ராமருடைய பானங்களால் துண்டிக்கப்பட்டு பல துண்டுகளாக முறிந்து கிடக்கின்றதே. போர்க்களத்தை தங்களுடைய அன்பான மனைவியைப் போல் தழுவிக்கொண்டு படுத்திருக்கின்றீர்களே. என்மேல் அன்பு ஒழிந்து விட்டது போல் ஏன் ஒன்றும் பேசாமல் இருக்கின்றீர்கள்? தாங்கள் இறந்துவிட்ட சோகத்தினால் 1000 துண்டுகளாக இன்னும் சிதறாமல் என் இதயம் இருக்கின்றதே. நான் கெட்டேன் என்று இவ்வாறு மண்டோதரி அழுது கொண்டு தனது கண்களில் நீர் தாரை தாரையாக வடிய தன் கணவன் மீது தான் கொண்டிருந்த மிக்க நட்பினால் மோகம் மேலிட்டவளாய் விழுந்தாள். துக்கத்தினால் மோகமடைந்த அந்த உத்தமி அந்த ராவணனது மார்பில் விழுந்ததானது சாயங்காலத்தில் உண்டாகும் செவ்வானத்தில் மின்னல் கொடி தோன்றுவது போல் காணப்பட்டது. அவ்வாறு விழுந்த மண்டோதரியினிடம் அவளைப் போலவே துக்கப்பட்டு கொண்டிருந்த சக்கலத்திகள் ஓடி வந்து அதிகமாக புலம்பின அவளை சாந்தப்படுத்தலானார்கள். தேவி, ஒவ்வொருவருடைய அதிர்ஷ்டமும் சுழன்று கொண்டே இருக்கின்றதனால் உலக வாழ்க்கை சஞ்சலம் என்பது தங்களுக்கு தெரியாதா? அவ்வாறே அரசர்களுடைய பாக்கியமும் எப்பொழுதும் சஞ்சலம் என்பதுதான் தங்களுக்கு தெரியாதா என்று அந்த அரக்க மடந்தைகள் இவ்வாறு சொல்ல மண்டோதரி பின்னும் அதிகமாக கண்ணீர் வடிய பேரழியோடு கதறி அழலானாள். இப்படி இருக்கையில் ஸ்ரீராமர் விபீஷணரை பார்த்து, தங்களுடைய தமையனாரது உத்தர கிரியைகளை பண்ணுங்கள், இந்த பெண்டுகளையும் அப்புறத்தில் செல்லுமாறு கட்டளையிடுங்கள் என்று சொல்லலானார். அவ்வாறு ஸ்ரீராமர் சொன்ன சொல்லை கேட்டதும் உடனே வெகு வணக்கத்துடன் கூடின விபீஷணர் தமது புத்தியால் ஆராய்ந்து பார்த்து ஸ்ரீராமருடைய கருத்தை ஒட்டி தர்மத்துடன் கூடின சொல்லை பின்வருமாறு சொல்லலானார். வீரரே, தர்மத்தின் வழியை விட்டு விலகினவனும் கொடியவனும் பொய்யனும் காமத்தால் பிறர் மனைவியை விரும்புவனுமான இந்த ராவணனுடைய உத்தர கிரியையை செய்ய எனக்கு இஷ்டமே இல்லை. இவன் எனக்கு தமையன் என்ற பெயர் கொண்ட எனது மாற்றானன்றோ? இவன் எப்போதும் எல்லோருக்கும் தீமை செய்து கொண்டே இருந்தான். பெரியவன் என்ற காரணத்தால் நான் வணங்க வேண்டியவனாகவே ராவணனார் இருந்த போதிலும் நான் முன்கோரிய காரணங்களால் இவனுக்கு மரியாதை செய்வது நியாயமே அல்ல. என்னை கொடியவன் என்று ஜனங்கள் ஆராயாமல் சொன்ன போதிலும் அவனுடைய துர்குணங்களை கேட்ட பின்பு நான் செய்தது சரியென்றும் என்னை நல்லவன் என்றும் சொல்வார்கள் என்றார். தர்மத்தை அனுஷ்டிப்பதில் சிறந்தவரும் பேசுவதில் வல்லமையுள்ளவருமான ஸ்ரீராமர் பேசவல்ல விபீஷணர் அவ்வாறு சொன்னதை கேட்டு வெகு சந்தோஷமடைந்து மறுபடியும் விபீஷணரை பார்த்து பின்வருமாறு சொல்லலானார். அரக்கவேந்தரே, தங்களுடைய உதவியால் நான் வெற்றி அடைந்தவனாகையால் தங்களுக்கு நன்மையாகிய காரியத்தையே நான் தங்களுக்கு எப்போதும் எடுத்துச் சொல்வேன். தாங்களும் என் விருப்பத்தை தட்டாமல் செய்ய வேண்டியவர்கள். இந்த அரக்க வீரர் எவ்வளவோ பாவங்களை செய்தவராயும் பொய்யராயும் இருந்த போதிலும் போரில் வெகு சூரர், மிக்க காந்தி பெற்றவர், வெகு பலசாலி. தேவேந்திரனை முன்னிட்டு கொண்டு தேவர்களே இவரை எதிர்த்த காலத்திலும் இவர் தோல்வியடையாமல் இருந்தவர். இவ்வுலகங்களையெல்லாம் கதறச் செய்த இந்த ராவணனார் பலம் பொருந்தின மகாத்மா. ஒருவனிடம் நமது பகையெல்லாம் அவன் மாண்டதும் நீங்கிவிட வேண்டும். மேலும் நாம் எடுத்த காரியமும் முடிந்தது. இவருடைய உத்தரிய கிரியையை தாங்களே செய்து முடியுங்கள். அவர் தங்களுக்கு எப்படியோ அப்படியேதான் எனக்கும். அன்றியும் தங்களால் ராவணனாருடைய உத்தர கிரியை சாஸ்திர பிரகாரம் நடத்தப்பட்டால் தங்களுக்கு மிக்க புகழ் உண்டாகும் என்றார். ஸ்ரீராமர் அவ்விதமாக சொன்னதை விபீஷணர் கேட்டு இறந்து போன ராவணனுக்கு தக்கபடி உத்தர கிரியையை செய்யலானார். சந்தனக்கட்டைகளை அடுக்கி அவற்றின் மேல் விளாமிச்ச வேரை பரப்பி ரங்கு வெண்ணும் மானின் தோலை அதன் மேல் மூடி மந்திர பிரகாரம் விபீஷணர் சிதையை உண்டாக்கினார். அவ்வாறு சிதை உண்டாக்கின பிறகு அந்த அரக்க மன்னவனுக்கு பித்ருமேதம் என்னும் அந்திம கால சடங்கை சாஸ்திர பிரகாரம் நடத்தினார்.
அரக்கர்கள் சிதையின் தென்கிழக்கு பாகத்தில் அக்னி மூட்டி ஹோமம் வளர்க்கலானார்கள். தயிருடன் கலந்த நெய்யை அந்த அக்னியில் ஹோமம் பண்ணினார்கள். அதன் பிறகு வேதியர்கள் ராவணனுடைய சவத்தை சிதையிலேற்றி வேதத்தில் சொல்லியிருக்கின்ற வண்ணமும் ஸ்மிருதிகளில் சொல்லியிருக்கின்ற பிராகாரமும் அச்சவத்தின் இரு கால்களில் சகடம் என்னும் யஜ்ஞ பாத்திரத்தையும் தொடைகளின் நடுவில் உலூகலம் உரல் என்பதையும் மற்ற மரப்பாண்டங்களையும் அவ்வவற்றுக்கு தக்க இடங்களிலும் வைத்து குளத்தையும் மற்றவற்றையும் அவற்றிற்கு தக்க இடங்களில் வைத்து அந்த அரக்க மன்னவனது சடங்குக்காக யாக பசு ஒன்றை கொன்று நெய்யில் நனைந்த துணியொன்றை அம்மன்னவனது சவத்தின் மேல் மூடினார்கள். அதன் பிறகு அவர்கள் வெகு துக்கத்துடன் ராவணனுடைய உடம்பை சந்தனத்தாலும் புஷ்பத்தாலும் அலங்காரம் பண்ணி பலவித ஆடைகளை உடுத்து கண்ணும் கண்ணீருமாக விபீஷணரையும் தங்களுடன் சேர்த்து கொண்டு பொறியை வாரி இறைத்தார்கள். அந்த ராவணனுக்கு விபீஷணர சாஸ்திர பிரகாரம் நெருப்பிட்டார். பிறகு அவர் ஸ்நானம் பண்ணி ஈரத்துணியுடன் புல்லும் எள்ளும் கலந்த ஜலத்தினால் தர்ப்பணம் செய்து சிதையை நோக்கி தலையால் வணங்கி இவ்வாறு தகன சம்ஸ்காரம் முதலின சடங்குகளை எல்லாம் செய்து முடித்தார். பிறகு விபீஷணர் அநேக விதமான நல்வார்த்தைகளை சொல்லி அரக்கமனந்தையரை சாந்தப்படுத்தி அவர்கள் அனைவரையும் லங்கைக்கு திரும்புமாறு கட்டளையிட்டார். அவர்களும் அப்படியே திரும்பினார்கள். அரக்கியர் எல்லோரும் லங்கைக்கு திரும்பி போனதும் விபீஷணர் ஸ்ரீராமரிடம் வந்து வெகு வணக்கமாக அவர் பக்கத்தில் நின்றார். ராமரும் தனது வானர சேனையுடனும் சுக்ரீவர் லக்ஷ்மணர் இவர்களுடனும் வெகு சந்தோஷமடைந்து தேவேந்திரன் தனது சத்ருவாகிய விருத்ராசுரனை கொன்ற பிறகு ஆனந்தமடைந்தது போல் விளங்கினார். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மனே நமஹ. ஹரிஹி ஓம்.